முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த நிதி ஆயோக் மீட்டுக்கு போயிருந்தப்ப பிரதமரை நேரில் சந்திக்கிறாரு, உட்காந்து பேசுறாரு. என்னென்னலாம் பேசினாரு, என்னென்னலாம் முதல்வர் அவர்கள் நம்ம தமிழ்நாடு முதல்வர் கேட்டிருக்காரு அப்படின்ற அந்த கோரிக்கைகள் வெளியிடப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்துட்டு நாங்க முதல்ல பாடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க பேசிட்டு கொண்டதும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இங்க உட்காந்துட்டு தமிழகத்துல இத திமுகவை தொட்டுப்பார் சீட்டிப்பார் அப்படின்னு ரீல்ஸ் போடுறதுலாம் வேலைக்கு ஆகாது, செயல்ல இறங்கி போனோம், நமக்கு செயல் தாங்க முக்கியம் அப்படின்னு நான் வந்து பிரதம மந்திரியை எதிர்க்கிறேன்னு நீங்க சொல்லி பிரதம மந்திரியவும் கவர்னரையும் எதிர்த்துட்டு இந்த மக்கள் மத்தியில ஒரு பில்டப்பை போட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க பாருங்க கடந்த ஒரு 5 வருஷத்துல. பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. உங்க அப்பா பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மகனே அரசியல்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீ வரணும் என் கூட அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கும்போது நான் ஒழுங்கா இல்லைனாலும் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஆக்கிட்டாரு. இப்ப திரும்ப இவர் நடிக்கிறதுக்கு போனார்னா என்ன ஆகும்? கோயில் நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்த தாவேக அரசு இந்த போட்ட நியூஸ் சேனல்களை என்ன பண்ணும்? இதுல பாதி நியூஸ் சேனல்கள் அன்னைக்கு போயிட்டு சிஎம் நேர்ல பார்த்து மலர் கொத்துலாம் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஓனருங்கலாம். இந்த மாதிரி நியூஸ் போட்டுருக்காங்க, இவங்களை என்ன பண்ணலாம்? இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவதூறு உங்க மேல பரப்புறாங்களா, நீங்க அவதூறு பரப்புறீங்களா? அது திமுக அதிமுகவோட கேம். இங்க அவதூறே உங்க மேல பரப்பல. நீங்க பண்ணதுல எல்லாத்தையும் நேரடியா ஒருத்தர் சட்டசபையில் நின்று தைரியமா பேசுறாரு. மல்டி லெவல் கார் பார்க்கிங் அவசியமா இல்ல அந்த கோயில்ல கழிப்பறையே இல்லையா, அந்த கழிப்பறை அவசியமான உங்களை கேள்வி கேட்டாரு. அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. சீமான் அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு, முருகன் கடவுள் அப்படின்ற ஒரு படம். முருகன்னா உடனே வந்துருவாருங்க. தமிழ் கடவுள்னா ஐயோ அவரால நீ கையில பிடிக்கவே முடியாது. ஆமா, அந்த தட வந்துருவாரு. கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். இந்த தாவேக அரசு அமைஞ்ச உடனே அவங்க மீது வைக்கப்பட்ட ஒரு முதல் விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாட மாட்டேங்கிறாங்க, இவங்க வந்தே மாதிரி தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஏன் தமிழ் அப்படின்ற ஒரு பற்று இவங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து முழு விமர்சனமாவே வச்சுனாங்க ஃபர்ஸ்ட். இப்போ காப்பாத்துறவன் திமுக காரண்டா அப்படி சொல்லிட்டு நாங்களாம் என்ன பண்ணோம் தெரியுமா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து தேசிய கீதம் போடுவோம் அப்படிலாம் சொல்லி அவங்களோட பதவியேற்பு விழாவில் என்ன நடந்துச்சு அப்படின்ற வீடியோலாம் நம்ம வைரலானதை பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கான முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து, அதாவது அந்தந்த மாநில பாடலை முதல்ல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிறதா சிடிஆர் நிர்மல்குமார் அவர் பிரஸ் மீட் கொடுத்துருந்தார் சார். நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதாவது இது எங்க எப்படி நடந்துச்சுன்றதையும் நம்ம பார்க்கணும், ரைட்டா? இப்போ வந்துட்டு எந்த பாஜக ஆளும் மாநிலங்கள் அதிகமா இருக்குது. அப்ப அந்த மாநிலங்கள் எங்கேயுமே யாருமே பாத்தீங்க அப்படின்னா எந்த சிஎம்மே போயிட்டு பாஜக கிட்ட போயிட்டு என்னங்க நீங்க ஸ்டேட்டுடைய பாட்டை தாங்க முதல்ல பாடணும்னு போய் யாரும் கேட்க மாட்டாங்க. சரிங்க, நாங்க பாடி நீங்க சொன்னா பாட வேண்டியதான், என்னது பாடணும் பாடுங்க, உங்களை பத்தி ஒரு பாட்டு பாடணுமா சொல்லுங்க, பாடுறேன் முதல்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க, ரைட்டா? மோதிஜி வாழ்க வாழ்க அப்படின்னு பாடினாலும் அவங்க பாடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க அந்த சிஎம்லாம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை எப்படி அணுகணுன்றது ஒன்று இருக்குதுங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்ககிட்ட ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்க, உங்க மிஸ் சரியில்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா ஹெட் மாஸ்டர் போய் சொல்லுவோம், மிஸ் சரியில்லை அடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க யாரா கிள்ளுனாங்கன்னா மிஸ்டர் சொல்லுவீங்க, மிஸ்ஸே அடிக்கிறாங்கன்னா ஹெட் மாஸ்டர் சொல்லுவீங்க, அவங்களும் சரியில்லை வீட்டுல அம்மாட்ட சொல்லுவீங்க. ஆமா, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க மிஸ் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நேரா என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த மிஸ் கிட்ட போயிட்டு முறைச்சிட்டு, நான் யார் தெரியுமா, என்னை தொட்டுப்பார், என்னை சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லி பஞ்ச் டயலாக் பேசுனீங்க அப்படின்னா அது சன் பிக்சர்ஸ் எடுப்பாங்க, ரஜினி நடிப்பாரு, லோகேஷ் கனகராஜ் நெல்சன் டைரக்ட் பண்ணுவாங்க, அங்க போய் பண்ணணும். அதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல கேமராலாம் வச்சு அழகா அவங்க பஞ்ச் டயலாக் கிளாப்ஸ் தியேட்டர்ல வரும், ரைட்டுங்களா? அதுக்கு வந்து இப்ப எல்ஓபியா இருக்கக்கூடிய, அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து சினிமாவில் தொடர்ந்து இருந்திருக்கணும். ஆமா, உங்க அப்பா பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மகனே அரசியல்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீ வரணும் என் கூட அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கும்போது நான் ஒழுங்கா இல்லைனாலும் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஆக்கிட்டாரு. இப்ப திரும்ப இவர் நடிக்கிறதுக்கு போனார்னா என்ன ஆகும்? ஐயோ, மக்கள் என்ன பேசுவாங்க? முதல்ல கட்சி எதிர்கட்சியினர்ல இருந்து ஆரம்பிச்சா என்ன கலாய்ப்பாங்க. இவர் என்னமோ விஜய் அவர்கள் தான் வந்துட்டு சினிமாக்கு திரும்ப போவாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொன்னீங்க, இன்னைக்கு இவர் ஓடுறாருன்னு வம்பிழுப்பாங்களா இல்லையா? இப்ப அதுவும் பண்ண முடியாம இதுவும் பண்ண முடியாம சிக்கி திக்கி திணறி நம்புறோம் உக்காந்துகிட்டு இருக்கிறாரு உதயநிதி அவர்கள். அப்புறம் இப்ப இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்ப பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு சாய்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து சாய்ஸா இவங்களுக்கு எதிர்ப்புலாம் எதெல்லாம் பேசினா வந்து சேஃபா இருக்கும்,
ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்குலாம் ஏதாவது பேசும்போது அப்படி அமைதியா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொட்டாய் அரசியல். விட்டுட்டு இருப்பாங்க இப்படி இப்படி திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றவங்க. இவங்களுக்கு வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து மேட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. நாங்க இது பண்றோம். ஒரு கவர்னர்ன்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்புல ஒருத்தர் இருக்கிறாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச, பிடிக்காத எந்த கட்சி மத்தியில் ஆண்டாலும், அந்த பிரைம் மினிஸ்டர் தான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர். எனக்கு இப்ப மோடி பிடிக்காதுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோல கூட சொல்லுவேன். ரைட்டுங்களா? எனக்கு மோடி அவர்கள பிடிக்காது. எனக்கு பாஜகவ பிடிக்காது. பாஜக பண்ற எல்லாமே வந்துட்டு ஒரு மோசமான அரசியலு. மதவாத அரசியல் பண்றாங்க. ஆமா. இது எனக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிற பல பேருக்கு இங்க தெரியும். முக்காவாசி பேருக்கு இங்க தெரியும். ரைட்டா? ஆனா அதுக்காக நான் வந்து பிரதம மந்திரியை எதிர்க்கிறேன்னு நீங்க சொல்லி, பிரதம மந்திரியவும், கவர்னரையும் எதிர்த்துட்டு, இந்த மக்கள் மத்தியில ஒரு பில்டப்ப போட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க பாருங்க கடந்த ஒரு 5 வருஷத்துல. டிராமா கம்பெனியே ஓட்டியிருக்காங்க 5 வருஷம். சரியான ஒரு டிராமா. சும்மா சொல்லக்கூடாது. அதாவது வந்து தியேட்டர் பிளேலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு சென்னையில. நாடக சபாலாம் காலியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து இவங்க அத ரிவைவ் பண்ணணும்னு முடிவு பண்ணி, இவங்க ஒரு நாடக சபா நடத்த ஆரம்பிச்சு, நல்லா அழகா நடத்துனாங்க. அந்த இவரு வந்து கவர்னர் எந்திரிச்சு நடந்து போகும்போது சிரிப்பாங்க. இத சிரிக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மீடியா சேனல்களும் இவங்களுக்காக சொம்ப தூக்கி ஒரு வீடியோவ போட்டு பாத்தியா அப்படின்னு நம்மளையே ஒரு நிமிஷத்துல பரவாயில்லடா கவர்னரை ஓட விட்டாங்க போல இருக்கே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம வேற லெவல்ல எதிர்க்கிறோம். அப்படிதான் போல இருக்குதுன்னு காலரை தூக்கி விடும்போது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அரசியலை உற்று கவனிக்கும் போது இதனால நமக்கு லாஸ் என்னென்ன. அப்ப மத்திய அரசா அங்க பிஹேவ் பண்ணுது. பாஜகவா பிஹேவ் பண்றதை விட மத்திய அரசு திமிருல நான் ஏன் அப்ப இந்த ஸ்டேட்டுக்கு எதனா ஒண்ணு பண்ணணும்னு உங்களை எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வஞ்சிக்க ஆரம்பிக்குது. எனக்கு ஏன் இதை கொடுக்கல, எனக்கு ஏன் அதை கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த ஃபண்ட் வரல, எனக்கு ஏன் இந்த ஃபண்ட் வரல, நீ திமிரா பேசும்போது அவங்களும் திமிரா பேசுறாங்க. நீங்க டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ற வேண்ட கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி ஸ்கூல்ல ஒரு ப்ரொசீஜரோ அந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ற விதத்துல நீங்க ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு இதெல்லாம் நடந்திருக்கும். அன்னைக்கு இதை இப்ப வந்திருக்கிற சிஎம் ஹேண்டில் பண்ணிருக்காருன்றதை நம்ம கவனிக்கணும். கண்டிப்பா முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த நிதி ஆயோக் மீட்டுக்கு போயிருந்தப்ப நிதி ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நிதி ஆயோக் மீட் அதுக்கு போயிட்டு அங்கிருந்து அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பிரதமரை நேரில் சந்திக்கிறாரு, உட்காந்து பேசுறாரு. என்னென்னலாம் பேசினாரு, என்னென்னலாம் முதல்வர் அவர்கள் நம்ம தமிழ்நாடு முதல்வர் கேட்டிருக்காரு அப்படின்ற கோரிக்கைகள் வெளியிடப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்துட்டு நாங்க முதல்ல பாடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க பேசிட்டு கொண்டது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பல இடங்கள்ல நிர்மல்குமார் அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அமைச்சர்களும் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இதை பத்தி பேசிக்கிறாங்க. பட் ஆனா இப்போதுக்கு அதை பத்தின எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்ற மாதிரி அங்க இருந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தனால இப்போது நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ரைட்டுங்களா? நான் அந்த ஆர்டரை பிரேக் பண்ணுவேன், ரூல்ஸை பிரேக் பண்றவன் தாண்டா திமுக காரன் அப்படின்னு இந்த வெட்டி பேச்சு, இந்த பந்தா பேச்சு, இந்த ரீல்ஸுக்காக, வீடியோக்காக, நியூஸுக்காக, ஆர்டிக்கலுக்காக பண்ணதெல்லாம் நீங்க. ஆனா நீங்க தாவேகாவை பார்த்து ரீல்ஸ் ஆச்சுங்கிறீங்க. இந்த ஜோக்கை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஜோக்குன்றது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. போய் பேசிக்கிறீங்க. அந்த மாதிரி இவர் சிஎம் அவர்கள் போய் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இதை மாத்தினாங்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லா ஸ்டேட்டுங்களுக்கும் எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்த்து வச்சு இந்த அரசாங்கமா இதை முடிவு பண்ணிருக்காங்க. யூனியன் மினிஸ்ட்ரி தான் இப்ப முடிவு பண்ணிருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA இவங்க இதை அறிவிப்பாங்க. ஹோம் மினிஸ்டரே இப்ப அறிவிச்சிருக்காரு. எல்லா ஸ்டேட்லயுமே உங்களுடைய ஸ்டேட் சாங்க ஃபர்ஸ்ட் பாடலாம், அதுக்கப்புறம் தான் நீங்க இது பண்ணிக்கலாம். இதை எங்கெங்கெல்லாம் ஷுட் பிளே த நேஷனல் சாங், எங்கெல்லாம் மே பிளே த நேஷனல் சாங், உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த நிகழ்ச்சிகளை நீங்க தேசிய கீதத்தை, தேசிய பாடலை அதுக்கப்புறம் பிளே பண்ணிக்கலாம். இந்த இடங்கள்ல நீங்க ஸ்டேட் சாங்க்கு அப்புறமா நீங்க தேசிய கீதத்தை, தேசிய பாடல் பாடிதான் ஆகணும்ன்றது எங்கெங்க எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன்லங்கிறத ஒரு லிஸ்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர்கள் இந்த மாதிரி போய் அவங்க கிட்ட இதை பத்தி முறையிட்டு பேசினாங்கன்றது முக்கியம். அதில் தமிழக முதல்வர் போய் இந்த மாதிரி பேசியிருக்காருன்றதா நம்ம இங்க சுட்டி காட்டுறோம். அப்ப இங்க உட்காந்துட்டு தமிழகத்துல இத திமுகவை தொட்டுப்பார், சீட்டிப்பார் அப்படின்னு ரீல்ஸ் போடுறதுலாம் வேலைக்கு ஆகாது. செயல்ல இறங்கி பண்ணணும். நமக்கு செயல் தாங்க முக்கியம் அப்படின்னு இப்ப கரூர் போயிருந்தப்ப முதல்வர் அவர்கள் பேசியிருந்தாரு. அது என்னங்கிறது புரியாம இவர் நம்ம சும்மா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசினாங்கல்ல, அந்த செயல் என்னங்கிறது தான் இது மாதிரி ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். எனக்கு பாஜகவை பிடிக்காம இருக்கலாம், ஆனா மத்திய அரசை பிடிக்கலன்னு நான் சொல்ல முடியாது. உனக்கு பிடிச்ச கட்சி காங்கிரஸ் இருந்தாலும், பிடிக்காத கட்சி பாஜக இருந்தாலும் அது மத்திய அரசு. அவங்க கிட்ட இருந்து பேசுற மாதிரி தான் பேசணும். இந்த ஆடுற மாடு ஆடி கறக்கணும், பாடுற மாடை பாடி கறக்கணும்பாங்களா, அந்த மாதிரி எதுக்கிட்ட எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடந்து நமக்கு தேவையான வேலைகளை வாங்கிக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இல்லாதனாலதான் சில பேர் இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணுமோ ஸ்டாண்ட் எடுக்கணும், எதுக்கு எதிர்த்து நிக்கணும், எல்லாத்துக்கும் கண்டமேனி கண்ணை மூடிக்கிட்டு நான் பாஜக கொண்டு வந்தாலே அதை எதிர்ப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமா அரசியல் பண்ணி மக்களை இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. மக்களும் ஏமாந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு படுபாவி பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே சிவாஜி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி லண்டன் போயிடுவேன்.
அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்னங்க ஒரு பேரன் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு பட்டமளிப்பு விழா, ஒரு ஓகே. கான்வெகேஷன். இல்ல சார், அவர் போறது பிரச்சனை இல்ல. 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி போனாரு அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான்ல எல்லாருமே தான் அதுதான் வந்து கேக்குறாங்க. சிந்திக்கணும். நீங்க நிறைய பேர் யோசிக்காம போயிட்டீங்க. எனக்கு இப்ப ரீசெண்டா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆபீஸ்ல தான் ஒருத்தர் அந்த ஆமா. ஐடியா சொன்னாரு. ஆமா. என்னன்னா, கேட்டேன். பெண்கள் வந்து எவ்வளவோ பேருக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்துட்டு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க, குடுக்குறாங்க. ரைட்டுங்களா? ஆமா. அப்புறம் அந்த மாதிரி பெண்கள் எத்தனை பேர் வந்துட்டு திமுகவுடைய குடும்பத்துல வந்து நம்ம இவரு கலைஞர் அவருடைய குடும்பத்துல இருக்கிறாங்க. ம். பெண்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்குது கலைஞர் அவர் ஓகே, ஓகே. குடும்பத்துல. ம். அப்ப அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் ஒண்ணா சேர்த்து உண்டியல்ல போட்டு ம். அதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காசுல வீட்டுல இருக்க பெண்களுடைய அந்த 1000 ரூபாய் தான். ஓ! அப்ப இந்த அரசு கொண்டு வந்த விஷயம் இன்னைக்கு எப்படி முன்னாடியே சிந்திச்சிருக்காரு பாருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு தொலைநோக்கு இந்த மாதிரி பார்வையோட நமக்கு செஞ்சிருக்காரு. வர இந்த பென்ஷன் காசு பத்தாது நமக்கு. ம். அப்ப பென்ஷன் காசை வாங்கிக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற தாத்தா வீட்டுல இருக்கிற பெண்களுடைய 1000 ரூபாய் எல்லாம் வாங்கிக்கின்னு இன்னைக்கு உல்லாச பயணம் போயிருக்கிறாரு. உல்லாச பயணம் இல்ல சார். கிராஜுவேஷனுக்கு போயிருக்காரு. உல்லாச பயணம் சொல்லலாமே. உல்லாச பயணம் என்னங்க, ஹாலிடே ட்ரிப், ஆமா. ஹாலிடே ட்ரிப். விடுமுறை பயணம்னு சொல்லலாம். உல்லாச பயணம்னா ஹாப்பி ஆமா. ட்ரிப், ஒரு ஃபேமிலியா ஜாலியா ஆமா. போகலாம். ரிலாக்சேஷன் பயணத்துல வெக்கேஷன். ஒன்றும் தப்பான இல்ல, இல்ல விஷயத்தையே சார். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 2 சொன்னோம்ல, நம்ம வந்து கிராஜுவேஷன் போனோம், ஜாலியா போனோம்னு சொல்லல. அதுக்காக சொன்னேன். ஜாலியா போறாங்க. ஏன்னா உல்லாச அவங்களுக்கு பயணம். இன்னும் கஷ்டம் இருக்குல்ல சார். அந்த ஆமா, மாதிரி அது சொல்றேன். அது இருக்குது. அது ஒரு இருக்கதான் செய்யுது. பட் அதுக்கு மத்தியில போயிட்டு ஒரு பேரனுக்காக போயிருக்காரு. அதுக்கு ஒரு ட்ரிப் இதெல்லாம் போடுறாங்க, ட்விட்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த அரசியலுக்கு எதிராக நீங்கள் தோற்திருக்கலாம் இந்த எலெக்ஷனில். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக தோற்கவில்லை. நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக தோற்கவில்லை. அது வந்து இந்த ஒரு ஒரு பேரனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு கையிலே ஆகாஷ். எனக்கு புரியல. என்னது இது? என்ன இதுல என்னடா நீ சொல்ல வர? எவன் எழுதி கொடுத்ததா எப்படி படிச்சுட்டு போறீங்க? ஜென்சி டிஎம்கேல ஒருத்தர் போட்டிருந்தாரு இத. ஆமா, அது உண்மைதாங்க. கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? ஆமா சார், அது கண்டிப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அததான் நான் அவர் சொல்ல வந்தேன். உழைச்சு சம்பாதிச்சு ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி சிந்தி ஒரு ரூபாயா இந்த அரசாங்கம் கொடுத்த அந்த ஒரு 1.25 லட்சம், அதெல்லாம் இப்ப ம். இதெல்லாம் இவ்வளவு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவரெல்லாம் வந்துட்டு எம்எல்ஏவா இருந்த காலத்துல இருந்து இப்பெல்லாம் வந்து அது ஒரு 50,000த்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுதான் அந்த அரசு ஊதியம். அந்த பணத்தை வச்சு அவர்னால முடிஞ்சது ஏதோ அவருடைய பேரனை வந்துட்டு ஒரு ரெட் ஜெயின் மூவிஸோட ஓனரா மாத்திருக்கிறாரு. ஏதோ ஏதோ ஓகே. இன்னைக்கு அவர் இன்ப நிதி வந்து இவர் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால இன்னைக்கு எந்த லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவரு போயிட்டு லண்டன்ல படிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் சொந்த பார்த்து முயற்சியில சொந்த காசு முயற்சியில சேர்த்து இன்னைக்கு வச்சு வந்துட்டு ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காரு வளர்ந்திருக்காரு. அப்படின்னா வந்துட்டு பெரிய அந்த விஷயம் சார். அப்போ அந்த அசுர கான்வெகேஷன் வளர்ச்சி இந்த வயசுல இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லலாம். சொல்லக்கூடாது. அதனால வந்து அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். ரொம்ப கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். ஏன்னா இவங்க அதே வந்து மாதிரி பேசினே இருப்போம் அப்போ. நாம இந்த மாதிரி பாராட்டணும் இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து ஹைகோர்ட் வந்து பாராட்டியிருக்கு சார். என்ன அப்படின்னா, போன தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. ஓ. இப்ப இருக்கிற தாவேகா ஆட்சியை வந்து தாவேகா அரசை வந்து ஹைகோர்ட் வந்து பாராட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, புதுக்கோட்டையில வந்து ஒரு நீர்நிலையில வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி சாலை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதை வந்து கேஸா போயிருக்கு. அதுக்கு அவங்க வந்து உடனடியா வந்து 3 மாசத்துக்குள்ள இது அகற்றுறதுக்கான என்ன வேலையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநகராட்சிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே திருப்பியும் பதில் வரும் இல்லையா? பதில் மனு வரும் இல்லையா? அது மாதிரி நாங்க சீக்கிரமா வந்து 3 மாசத்துல வந்து அதை ஆக்கிரமிப்புலாம் அகற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் மனு வந்ததே ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க. ஏன்னா நாங்க இந்த மாதிரி சொல்லுவோம், ஆனா அங்க வந்து எந்த ரிப்ளையும் வராது, அதை அகற்றவும் மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, திருப்பி அது அப்படி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பதில்லாம் போடுறாங்க, அதை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுறோன்ற பதில்லாம் போடுறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ அப்படின்ட்டு அவங்க பாராட்டியிருக்காங்க சார். உயர் நீதிமன்றம், மதுரை ஹைகோர்ட், மதுரை கிளை வந்துட்டு இது மாதிரி பாராட்டி இருக்கு. ஆமா. இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் எவ்வளவோ திமுக அரசு கூட தான் வாங்கியிருக்குது. இப்ப கூட தான் அவங்க கம்பேரிசனா சொல்றாங்க சார். நான் சொல்லவா, நான் என்னென்ன பாராட்டுகள் உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே இதுக்கு முன்னாடி திமுக வந்துச்சு நான் சொல்லவா. இப்ப கூட ரீசெண்டா போன வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி அனுப்புனாங்க கோர்ட்ல வச்சு. பார்த்தோம் சார். நீங்க வந்து ஒரு முன்னாள் அமைச்சராச்சே, நீங்க வந்து இப்போதைய ஒரு எம்எல்ஏ ஆச்சே, தெரியுமாச்சே, உங்களுக்கு ரொம்ப தெரியுமாச்சே, நீங்க ரொம்ப புத்திசாலி ஆச்சே, நீங்க ரொம்ப பெரிய அறிவாளி ஆச்சே. இதுக்கு முன்னாடி இந்த பதவியெல்லாம் இருந்திருக்கீங்க, ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பாராட்டி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாராட்டுகள் திமுக காரங்களும் வாங்கியிருக்காங்க, புரியுதுங்களா? சும்மா அதனால வந்து எதுவுமே வந்துட்டு இது மாதிரிலாம் கண்மூடித்தனமா பேசிட்டு கூடாது நீங்க. ஆமா, அதனால வந்து இது தாவேக்கா ஓகே ரைட், ஏதோ பண்றாங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ரைட்டா ஒரு பாராட்டு வாங்கிட்டாங்க, இதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வருது.
ஓகே. நீங்க நெக்ஸ்ட் எங்க வருவீங்க அப்படின்னா வந்து மினிஸ்டர் ரமேஷ் கிட்ட வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். மினிஸ்டர் ரைட்டுங்களா? ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. என்ன அப்டின்னா, 100 கோடி நிலத்தோட முறைகேடு நடந்திருக்கு பழனி அடிவாரத்துல அப்டின்னு சொல்லிட்டு, அவரே சொல்றாரு. எனக்கு அப்படி ஒரு ரிலேட்டிவ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. இந்த மாரி ரீல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. கொடைக்கானல்ல இருந்து அந்த சார் பதிவாளர் வந்து இந்த ஒன் டே லீவுக்காக இங்க வந்திருந்தாரு. அவரு இந்த மாரி ஹிஸ்டரிலாம் தெரியாம வந்து அப்ரூவல் குடுத்திருக்காரு. அந்த அப்ரூவல கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்ட்டயும் பேசிட்டோம். அவரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான விவகாரம்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் வந்து பிரச்சனையா வரும்போது, அந்த கவர்மெண்ட் அத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத வந்து பார்க்கணுமே தவிர, உடனே அத அவர் ரிலேட்டிவ் குடுத்துட்டாரு. அவர் வந்து அவரோட தனிநபர் இதுக்காக பண்றாரு அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு பேசிஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. முக்கியமா நயினா நாகேந்திரன் தான் இந்த மாரி சொன்னதா அவரு பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாரி ரீல்க்காக அந்த மாரிலாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான விசாரணையும் கோர்ட்லயும் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி விளக்கம் குடுத்திருக்காரு அதுக்கு. இன்னொன்னு நீங்க இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் அவ்வளோ நிமிஷம் உட்கார்ந்து பொறுமையா பதில் பேசுறாரு. அவ்வளோத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதே ஒரு திமுக அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுக்க வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, என்ன இப்போ கூட தான் நான் ஆரோக்கிய சதீஷ் இன்டர்வியூல அட்வொகேட்டா தான் சொல்லிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, "சார் இந்த மாரி ஒண்ணு நடந்திருக்குதே" அப்படின்னு ஒருவேளை அவங்கள பார்த்து கேட்டா, ம். அதான் "ஏங்க கேட்க கூட முடியாது. எதுக்குங்க சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு செய்தின்னு எங்கள பார்த்து" அப்படின்னு ஒரு சிரிப்பாரு. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு 4 பேர் சப்போர்ட்டுக்கு நிப்பாங்க. ம். அமைச்சர் எது சொன்னாலும் சிரிக்கணும். இந்த சீமான் கூட ஒரு 4 பேர் நிப்பாங்க பார்த்தீங்களா எப்பவுமே. ஆமாமாமா. இவர் என்ன சொன்னாலும் சிரிச்சிடணும். அதான் மொத வேலை. அது மாரி வந்துட்டு இவர் வந்துட்டு, "ஏங்க இது கேஎன்யூர்லாம் இந்த மாரி நெறைய பண்ணியிருக்காரு. சும்மா எங்க கிட்ட வந்துட்டு அவங்கள பத்தி" அப்படின்னு ஒரு சொல்லி இப்படி திரும்பி பக்கத்துல இருக்கிறவன பார்த்தாரு அப்படின்னா, அது வந்து கோட் வேர்டு. ஓ! உடனே இவரு சிரிக்கிறத பார்த்து அவரு, அவர் சிரிக்கிறத பார்த்து இவரு பார்த்து அவருன்னு சொல்லிட்டு 4 பேர் சிரிப்பாங்க. ம். இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களுடைய மீட்டிங். பிரஸ் மீட். ப பேசிட்டு அந்த ஒரு லைன்ல சும்மா பேசிருக்கீங்க எங்க கிட்ட போய் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ம். இதுக்கு மேல அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலே கிடையாது. ம். இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வச்ச உடனே 2 நாள்ல இன்னைக்கு என்னென்ன மாதிரி வந்து பேசுறாரு பாருங்க. அமைச்சர் தெளிவா டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஆமா. பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் பையன் மாதிரி வந்துட்டு ஃபைல் வச்சிருக்காரு. ஃபைல் இல்ல அதுல வந்து இது வைப்போம்ல மார்க்கர் பேப்பர் ஆமாமா. வைப்போம்ல அந்த மாதிரி வந்து கலர் கலரா பேப்பர்லாம் வச்சு மார்க்கர்களுக்கு ஒட்டி அழகா டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு படிச்சு அதுல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ டீடைல்டா லைன் பை லைனா டேட்ஸ்களோட ம். ஒரு ஏமாத்தின அமைச்சர் வந்து உட்காந்து படிச்சுட்டு போறா. ஏற்கனவே இதை பத்தி நம்ம கேட்டப்போ ஒரு வீடியோல நம்ம சேனலே பதிவாயிருக்குது. என்னன்னா ஒரு அமைச்சர் அவர்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு உங்களை சற்பதிவாளரை வந்துட்டு இது பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே அவர் மேல ஒரு தப்பு இல்ல அப்படின்னாலோ இல்ல அவர் வந்து இந்த அமைச்சர் சொல்லி அமைச்சர் சொந்தக்காரருக்கு தான் பண்ணிருந்தாரு அப்படின்னா என்னடா நம்மள இப்ப கோத்து விட்டானுங்களேன்னு படத்துல வர மாதிரி உடனே அவர் ரிவோல்ட் ஆகி நேரம் ஒரு பிரஸ் சந்திச்சு என் வேலை போயிடுச்சு என்ன ஆமா. சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் முன்ன நான் சும்மா விட மாட்டேன் நடந்திருக்குமா நடந்திருக்காது கண்டிப்பா, கண்டிப்பா. அது மாதிரி நடக்கல. ம். அப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவரு இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதுல வந்து இவங்க தெரியாம பண்ணாங்க அப்படின்றத விட இவங்க ஏதோ பிளான் பண்ணிக்கானுங்க. உள்ள வேலை செய்யறவங்க எவனோ ஒருத்தர் அதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால தெரியுது திட்டவட்டமாக. ம். அதை இன்னைக்கு இந்த அமைச்சரவையில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தவங்களும் திட்டவட்டமா உடனடியா அவங்கள வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு அதை திரும்ப வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணணும். அந்த லேண்ட் ரிட்ரீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த லேண்ட் அந்த சேல் வந்து அது வந்து ஒரு மோசடியான சேலு. ம். அந்த சேல் செல்லாது அப்படின்ற மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுங்கிற மாதிரி என்ன பண்ணலாங்கிற நடவடிக்கைகள் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை பாக்குறவங்களே பல சேனல்கள்ல பல விதமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. ரொம்ப தெளிவா இதை சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன். சோ இப்போ இதுல வந்து என்ன சொல்றாரு அவருன்னு பாருங்க. ஒரு டேட்டாவா வைக்கிறாரு. அதாவது இந்த பர்டிகுலர் லேண்டையே பல முறை வந்து சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பல முறை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஃப்ராடுலண்டா ட்ரை பண்ணப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி காலத்திலேயே 2025 அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டிருக்குது 2-3 முறை. 2026 மார்ச் மாசம் அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ இந்த பர்டிகுலர் லேண்ட எவனோ ஒருத்தன் எப்படியாவது இதை பண்ணிடணும்னு துடிச்சிட்டு இருந்திருக்கான். அது அந்த கவர்மெண்ட் இருக்கிற டைம்லயே அது நடக்காம போற அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பாராட்டலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதிகாரிகள்லாம் திமுக ஆட்சி காலத்துல ரொம்ப ஜாலியா இருக்கும்போது அன்னைக்கு ஏதோ ஒழுங்கா அங்க பழனியில இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரி ஒருத்தனால அதை நடத்த விடாம பண்ணிருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அதிகாரி இருக்கிறனாலதான் இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால நான் சொல்றேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இவர் சொன்ன இந்த டேட்டா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் சொல்றேன். தவறா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் சொல்றது இவனுங்க நினைச்சிருக்கிறானுங்க நினைக்கிறேன். இவர் இந்த பர்டிகுலர் ஆள் இல்லைன்னா இந்த இதை நம்ம எப்படியாவது சேல் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பானுங்களோ கரெக்டா அவர் மாத்துறாங்க. அவர் லீவ்ல போறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்டண்டா வந்து ஒருத்தர் வந்து அடிஷனலா ஒருத்தர் வந்து டெம்பரரியா ஒருத்தர் வராரு. அவரும் லீவ்ல போறாரு. அவர்னாலையும் நடத்த முடியல. இவனுக்கு வந்து மாத்துவானுங்க. இப்படித்தான் மாத்திக்கிட்டே இருப்பானுங்க. இந்த வேலை நடக்கிற வரைக்கும் அந்த நடத்தணும்னு நினைக்கிறவன் உள்ள புகுந்து எப்படியோ பண்ணி தான் நல்லா மாத்தி இருந்திருப்பான்.
அப்ப இந்த டெம்பரரியா இருந்த ஒருத்தர் இதை பண்ணணும்னு விடாம இருக்கும்போது அவரு லீவ்ல போகும்போது ஒருத்தர் வராரு. கொடைக்கானல்ல இருந்து தான் நீங்க சொன்ன அந்த சப் ரெஜிஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு ஜஸ்டின் மணிகண்டன் வராரு. அந்த ஜஸ்டின் மணிகண்டன் தான் இந்த வேலையை பண்ணிருக்காரு. அப்போ இவங்க இந்த துறை ரீதியா இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைப்பாடுகளை ஏதோ பண்ணிருக்காங்கன்றது திட்டவட்டமா இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓரளவுக்கு. அப்ப இதுல அறநிலைத்துறை அமைச்சருக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான ஒரு லேண்டு கோயில் நிலம்னு சொல்றீங்க, ரைட், ஓகே. அதுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறத கேள்வி கேட்கலாம். உள்ள இருக்கிற அதிகாரிகள் தாவேக அரசு வந்தாலுமே இன்னும் இந்த கரப்ட் ஆபீசர்ஸ்ங்க உள்ள இருக்கிறானுங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முதல்வர் அவர்கள் வேணா இன்னைக்கு நீங்க எந்த ஆபீஸ் வேணா போங்க, 5 ரூபா கூட நீங்க கொடுக்க வேண்டியது கிடையாது, எல்லாமே லஞ்சத்தெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம்னு அவர் மேடையில பேசி இருந்திருக்கலாம். பட் ரியாலிட்டியில அது இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டாலாம் இராடிகேட் பண்ணப்படல. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாலுமே கூட 100% இன்னும் மாறலன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் a சேஞ்சிங் ஃபேஸ்ல இருக்குது. இத ஃபேப்ரிகேட் பண்ணுன்றதுக்காக மினிஸ்டர் ரமேஷோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி அத இன்னும் அதாவது பெருசுபடுத்துறாங்க. இந்த விஷயம் நடக்க போறது போன வருஷத்துல இருந்து அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இது நடக்க போகுது. இத அது எப்படி சம்பந்தமே இல்லாம இப்ப 60 நாளுக்குள்ள வந்த புதிய அமைச்சருடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு அது சேல் பண்ணப்பட்டிருக்கும்? யோசிக்கணும் அதெல்லாம். இதுக்கு முன்னாடில இருந்தே அந்த சேல் அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டிருக்குதே. அமைச்சர் தான் டேட்டோட சொல்றாரு, இத்தனை நாட்களாக இந்த சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பல முறை நடக்கப்பட்டு இல்ல முடியாதுன்னு இது டிக்ளைன் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த சேல் நடக்கும்போது அப்ப ஒருவேளை போன வருஷம் இந்த சேல் நடந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு எந்த அமைச்சரோட எந்த சொந்தக்காரங்களுக்கு இது வித்திருப்பாங்க? அப்ப இதை வாங்கணுங்கிறவன், அந்த விற்கணும்னு நினைக்கிறவன், அதை வாங்கணும்னு நினைக்கிறவனுங்க இவனுங்க பண்ண வேலைகள்ல எங்க இருந்து இதுல அமைச்சருடைய சொந்தக்காரன்ற ஒருத்தர் உள்ள வந்தாரு. எவனோ ஒருத்தனுக்கு வித்துட்டு இது அமைச்சரோட சொந்தக்காரரு அப்படின்னு ஒரு கதையை விட்டு கிளப்பி விட்டுருக்கானுங்க. அவருக்கு அவர் பெயர் கொண்டு வரணும்ன்றதுக்காக. அப்போ உங்களை நீங்க கேள்வி கேட்டவங்கள நீங்க சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவதூறு என்ன வேணா பரப்புவீங்க. நீங்க பதில் நேரடியா பேசுங்க. அவதூறு உங்க மேல பரப்புறாங்களா, நீங்க அவதூறு பரப்புறீங்களா? அது திமுக அதிமுகவோட கேம். இங்க அவதூறே உங்க மேல பரப்பல. நீங்க பண்ணதுல எல்லாத்தையும் நேரடியா ஒருத்தர் சட்டசபையில் நின்று தைரியமா பேசுறாரு. மல்டி லெவல் கார் பார்க்கிங் அவசியமா, இல்ல அந்த கோயில்ல கழிப்பறையே இல்லையா, அந்த கழிப்பறை அவசியமான உங்களை கேள்வி கேட்டாரு. அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. மல்டி லெவல் கார் பார்க்கிங் மக்களுக்கு தேவையானவை, கழிப்பறை அத்தியாவசியம் அப்படின்னு பேசுவீங்களா நீங்க? நாளைக்கு பேசுங்களேன். வேணா இல்ல பேச முடியாதுல்ல. அதனால பதில் இல்லாதனால ரொம்ப பேசுறாரு இந்த அமைச்சர். இந்த பையன் சரி கிடையாது, ரொம்ப ஓவரா சொல்றாப்ல, டார்கெட் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இந்த சின்ன வயசுல இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சு தேவையில்லாம டச் பண்ணி, பாவம் அது ரமேஷ் அவர்கள்ன்றது இவங்களுக்கு தெரியல போல. ரமேஷ் அவர்கள் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்செல்லாம் பேசுவார், அவர் யாரு, எங்க இருந்து வராரு, அவர் எப்பேற்பட்ட ஆளுன்றது தெரியாம அமைச்சரை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சு சின்ன பையன் நினைச்சு இவர் தொட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. இந்த திமுக எப்பவுமே அண்டர் வேல்யூ பண்ணியே தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகேன்ற கட்சியவே அண்டர் வேல்யூ பண்ணாங்க. இது ஒண்ணுமே இல்லாத கட்சினாங்க. முதல்வர் விஜய் அன்னைக்கு சினிமா செய்திகள் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஒருத்தர். இன்னைக்கு அவர் போயிட்டு துபாயில மாசத்துக்கு 10 நாள் 20 நாள் தங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இங்க உட்கார முடியல. உள்ளுக்குள்ள உட்காந்தோன்னா எப்படா இதே ஊர்ல டெபுட்டி சிஎம்மா போயிட்டு வந்துட்டு இருந்த நம்ம, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்த நம்ம, இன்னைக்கு இப்படி எதிர்கட்சி தலைவரா போக வர முடியல, எல்லாம் அந்த டேடியால வருது அப்படின்னு உங்க அப்பாவை முறைச்சு பார்த்து திட்டிட்டு 4 நாள் மிச்சம் நல்லா ஒருத்தர் பாத்துக்க வேண்டியதான். அப்படி ஊருக்கு போயிடுறாரு அவர். அந்த மாதிரி இருக்கிறனால இவர் தெளிவா பதில் சொல்றாரு. இவ்வளவு தடவை அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டது, இப்போ சேல் ஆயிருக்குது. இதுல கூடுதல் தகவலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இந்த இதை நாங்க ரிட்ரீவ் பண்றதுக்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு மேல இதுல உங்களுக்கு என்ன இதுல ஏன் மேல நீங்க பழிய தூக்கி போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க காலத்துக்கும் கடைசி வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ட்ரை தான் பண்ணிருக்கணும், நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு அவ்வளவு தெளிவா பேசினாரு. ஒரு துளி பொய் கூட அதுல கிடையவே கிடையாது. அவர் பேசுறதே தெரிஞ்சவங்க முகத்தை பார்க்கும்போது இவ்வளவு தெளிவா ஒரு மினிஸ்டர் இவ்வளோ டீட்டெயில்டா பேச அவசியமே கிடையாது. இது ஒரு மேட்டர். அடுத்து 3000 பட்டாக்களை போட்டு கொடுத்துட்டாங்க. 3085 பட்டாக்கள் கொடுக்கப்பட்டது. எந்த பட்டா? கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்த தாவேக அரசு. இந்த போட்ட நியூஸ் சேனல்களை என்ன பண்ணுவாங்க? இதுல பாதி நியூஸ் சேனல்கள் அன்னைக்கு போயிட்டு சிஎம் நேர்ல பார்த்து மலர் கொத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஓனருங்களாம். இப்ப இந்த மாதிரி நியூஸ் போட்டுருக்காங்க, இவங்களை என்ன பண்ணலாம்? இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படிங்க ஒரு செய்தி ஒரு கட்சிக்காரங்க யாராவது ஒரு கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை படிச்சு அந்த விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாம இவ்வளவு முட்டாள்தனமா மக்களையும் முட்டாளாக்கி இதுல காசு பார்த்து என்னங்க பண்ண போறீங்க? இப்ப எங்களை மாதிரி யாரோ ஒரு 4 பேர் இதெல்லாம் உட்காந்து இது என்ன ஏதுங்கிறத படிச்சு தெரிஞ்சு சொல்லி எங்களை வீடியோவை பாக்குற ஒரு 30,000 பேரோ 50,000 பேரோ 1,00,000 பேரோ மட்டும் எஜுகேட் ஆனா போதும். மற்றவங்க எல்லாம் நீங்க போடுற அந்த பொய் புரட்டை நம்பிக்கிட்டு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கணும். என்ன கொடுமை? அப்போ இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்படுற விஷயம், இந்த 3085 பட்டால இதையும் அமைச்சர் அவர்களே டேட்டாவோட சொல்றாரு. அவர் சொல்ற டேட்டா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா,
இந்த 3085 பட்டாசு அப்படின்றது வந்து ஒரு டெம்பிளை சுத்தி இருக்குது. ம். கரூர்ல இருக்கிற நிறைய கோவில்கள் ஒரு 4 கோவில்ல இப்ப பிரச்சனை வந்திருக்குது. இதுக்கு மாதிரி நிறைய கோவில்களை சுத்தி இருக்கிற இடங்கள்ல பிரச்சனை இருக்குது. இதை பத்தி நம்ம நேத்து வீடியோல பேசியிருந்தோம். அப்ப அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள்ல அந்த இடத்துல விவசாயம் பண்றவங்கள, அந்த கோயிலை சுத்தியே இருக்கக்கூடிய அந்த அதை நம்பி இருக்கிறவங்கள, அவங்களுக்கே அந்த இடம் போகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து இனாம் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்து, இது வந்து இனாமாக கொடுக்கப்பட்ட இடம். ம். இது வந்து இனாம்தார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இதை பார்த்துப்பாரு. அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்கணுன்றதெல்லாம் இல்ல. டைரக்டா த ஓனர்ஷிப் கோஸ் டு யூ. நீங்க தான் இதுக்கு ஓனர்னு சொல்லி அந்தந்த யார் யாரெல்லாம் அங்க சின்ன சின்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இடங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. இது அவங்களோட இடம். 1912 டாக்குமெண்ட் இப்ப எடுத்துட்டு வராங்க. 1912லயே பாருங்க இது கோயிலுக்கு சொந்தமான இடம்னு போட்டிருக்குது. சரி ரைட்டு, ஓகே. 1912ல இப்படி இருந்துச்சு. இப்ப 1963ல அபாலிஷன் பண்ணியாச்சு. இவங்களுக்கு தான் பட்டான்னு போட்டும் கொடுத்தாச்சு. இவங்க அனைவருக்கும் பட்டா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப ஆக்சுவலா பட்டா இஷ்யூவே பண்ணலையா? அதுதான் ஜோக்கு. நம்ம போன வீடியோல பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சோம், இந்த இத்தனை பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, கொடுக்கப்படாம இருந்தவங்களுக்கு கொடுக்காம அப்படி 3085 பட்டாக்கள் உள்ள நிலம். அவங்களுக்கான நிலம் தான் அது. அவங்க நிலம் தான், அவங்க பட்டா தான், அங்கதான் இருக்கிறாங்க. இதுல எங்க பிரச்சனை நடந்திருக்குன்றத அமைச்சர் தெளிவா சொல்றாரு. இந்த விஷயத்துல நல்லா கவனிங்க. என்னன்னா, இந்த இடங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு மீது ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கிளைம் பண்றான். இது வந்து கோயிலுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதுல நிறைய பேர் வந்து அந்த இடத்த அவங்களுக்கு அந்த இனாம் அபாலிஷன் மூலமா பட்டா வாங்கினவங்க, அந்த இடத்த வச்சிருக்கிறவங்க, ஓனர்ஷிப் வச்சிருக்கிறவங்க, அவங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதை வேற ஒரு ஆளுக்கு வித்துருக்காங்க, அடுத்த ஆளுக்கு வித்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அதாவது ஓனர்ஷிப் கொண்டாடல. இப்ப நீங்களும் ஒரு இடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் விப்பீங்கல்ல, அந்த மாதிரி அதுல இருந்த நிறைய பேர் அந்த இடத்த வித்துருக்காங்க. சில பேர் வந்து இன்னுமே அங்கதான் இருக்கிறாங்க, சில பேர் அங்க வசிக்கிறாங்க, சில பேர் அங்க வீடு கட்டிட்டாங்க, எல்லாமே பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர் வெளியூர்ல இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இது கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்ட சில பேரு அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்த தற்காலிகமாக ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கானுங்க. யாருமே எங்கேயுமே யாருக்கும் விற்க கூடாது. இந்த இதை வந்து நீங்க அடமானம் வச்சு, சில பேர் அதை அடமானம் வைப்பாங்க, பத்திரத்தை அடமானம் வச்சு வந்து அதை வச்சு காசு வாங்குவாங்க. எங்கேயுமே நீங்க எதையும் பண்ணக்கூடாது, ஜீரோ டிரான்சாக்ஷன் இதை மாத்துறாங்க. ரைட்டுங்களா? இப்ப இந்த அந்த கோர்ட் கேஸ்ங்கிறதெல்லாம் தாண்டி இது சாதாரணமா சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சொல்லி சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் மூலமாக இது அரசாங்கமாக இது ஜீரோ டிரான்சாக்ஷன் வேல்யூ மாத்தி வச்சிருக்காங்க. சோ இதை நீங்க அடமானம் வச்சு காசுலாம் வாங்க முடியாது, எங்கேயும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்குதுங்க. இந்த வீடியோ பாக்குற மக்களும் இதை யோசிக்கட்டும். உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஆனா 40 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இது கோயிலோட இடம் தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இடங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா இப்ப அது ஏன் இடம், எனக்கு பட்டா போட்டு எல்லாம் கொடுத்தாச்சு, இப்ப என்ன திரும்ப நீங்க வரீங்க, நீங்க கேட்பீங்களா மாட்டீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்களை அது எதுவுமே பண்ண விடாம சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. பிளாக்ட் லிஸ்ட்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க எங்கேயும் பணம் வாங்க முடியாது, நீங்க அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசையா சொத்து, அதை நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல உங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு, காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு, மருத்துவ செலவுக்கு எதுக்குமே காசு வேணும்னா கூட அந்த நிலத்தை நீங்க விற்க முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது உங்களுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. உங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? இதை என்ன பண்ணும் நீங்க யோசிப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ இந்த தாவேக அரசு அதுக்கும் முன்னாடி வர எலெக்ஷன்ல மேனிஃபெஸ்டோ, அதாவது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல அதிமுக கொடுத்திருக்காங்க, பாஜக சொல்லி இருக்குது, நாங்க கரூர்ல இருக்கிற இந்த கோயில்களை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்றது எல்லாமே தெரியும், அதை நாங்க சரி பண்ணி தரோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே எந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு வந்து பிரச்சனை நிக்கிறாரோ இவரே அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கொடுத்துட்டு இன்னைக்கு ரமேஷ் அவர்கள் அமைச்சரானதுக்கு அப்புறமா, தாவேக இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த பிரச்சனையை இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததை இப்ப இவங்க செய்யறாங்க. இவங்க செஞ்சு காட்டி இந்த மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்களா இல்லையா தாவேகான்றது எனக்கு தெரியல, நான் செக் பண்ணல. ஆனா நேர்ல செஞ்சுட்டாங்க. இந்த மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளாக்ட் லிஸ்ட்ல இருந்து அவங்களுடைய பட்டாக்களை ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த பட்டாவை இந்த இடத்த வச்சிருந்த இந்த அதாவது அதுவும் எது அப்படின்னா, வெரிஃபை பண்ண 1100 சொச்ச பட்டாக்களை மட்டுமே அவங்க வந்து அன்பிளாக் பண்றாங்க. ஓகே, அதாவது பட்டா பார்த்தாச்சு, சிட்டா பார்த்தாச்சு, எல்லாத்துலயும் பார்த்தாச்சு, சர்வே ரெக்கார்ட்ல பார்த்தாச்சு, இப்ப கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா இருக்குது அதுலயும் பார்த்தாச்சு, யூடிஆர்லயும் பார்த்தாச்சு, எல்லாத்துலயும் பார்த்தாலுமே கூட இந்த யூனிஃபைடு ரெக்கார்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, யூனிஃபைடு டிவிஷன் ரெக்கார்ட்ஸ் நம்ம சொல்லுவாங்க, அந்த யூடிஆர்லையும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்து ஒரு அந்த 3085ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளியர் இனாம் லேண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு 1100 சொச்சத்தை மட்டும் அன்பிளாக் பண்ணி விடுறாங்க. இப்ப அன்பிளாக் பண்ண உடனே இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா
இப்ப நம்ம சொத்தை நம்ம நினைச்சா யாருக்கு விக்கலாம். வேணா விக்கலாம். இந்த இடத்த வச்சு ஏன்னா இந்த இடம் இன்னைக்கு எனக்கு சொந்தமா இல்லையா எனக்கு தெரியல. எவனா ஒருத்தர் விற்க போனா இது சர்ச்சை இருக்கிற லேண்ட் எவனும் வாங்க மாட்டேங்கிறான். எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க கண்டிப்பா, எல்லாம் கண்டிப்பா, சந்திச்சிருந்திருப்பீங்க. கண்டிப்பா. நம்ம எல்லாரும் சந்திச்சிருந்திருப்போம். ம். அந்த மாதிரி சந்திச்ச மக்கள் இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லாம நான் இந்த லேண்டை நினைச்சா விற்கலாம், அடகு வைக்கலாம், அடமானம் வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு ரிலாக்ஸ்டா போகும்போது இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்ன பாஜகவும் அதிமுகவும் இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதை அப்போஸ் பண்றாங்க. பட்டா கொடுத்து விட்டார்கள். 3085 பட்டாக்கள் கோவில் நிலம் வந்து பட்டா ஆக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இத நியூஸ்லயும் போடுறாங்க. இதேதானே சார் கரூர் மேடையில வந்து விஜய் அவர்களுக்கு கோரிக்கை எம்.ஆர். பாஸ்கர் அவரும் சொன்னது இதுதானே சார். என்ன சொன்னாரு? இதேதான் கரூர் சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து பட்டாக்கள் வழங்கப்படாம இருக்கு. அது ஜீரோ டிரான்சிஷன்ல இருக்கு. அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது அவர் சொன்னதுங்க. அதுல பட்டா வழங்கப்படாம இருக்குதுன்னு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ் சொல்லாம அவர் வந்து இன்ஃபார்மலா ஆமா. பேசுறாரு. பட்டா வழங்கப்படாம இருக்குது அப்படின்னா, பட்டா அவங்களுக்கு தான். அவங்க பட்டா தான். அவங்கள்ட்ட தான் பட்டா இருக்கு. ஆனா அந்த பட்டாலாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத அவர் அவ்வளோ லீகலா சொல்லாம வெளிப்படையா அவங்க பட்டா கொடுக்காம இருக்குதுன்னு நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? அப்ப அந்த பட்டா அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா நீங்க யாருக்கும் இதை விற்கவே முடியாதுன்னு இருக்கும்போது பட்டா இருக்கிறதும் ஒண்ணும் இல்லாத இல்லாத ஒண்ணு தானே. அந்த மாதிரி இந்த பட்டாவை கொடுங்கன்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை சரி பண்ணி சொல்லுங்க அப்படின்றது. இன்னைக்கு அது சரி பண்ணப்பட்ட உடனே இதை வந்து வேற மாதிரி அரசியல் மாத்தி இப்படி பண்றாங்க. இப்ப இந்த தெளிவு மக்களுக்கு எப்படி யாரு கொடுப்பா? அது அவங்க தான் சொல்லணும். அவங்க தான் பேசி ஆகணும். அதை கொடுக்குறாங்க அவங்க. ரைட்டுங்களா? அப்ப இதுதான் நடந்திருக்குது இங்க. சிபிஎம் சண்முகம் அவரும் இன்னைக்கு முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு சார். அப்ப இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொன்னாரு. இந்த மாதிரி கரூரை சுத்தி கோவில் நிலங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மக்கள் வந்து பல நாள் கோரிக்கையா இருந்துச்சு. இனாம் நிலங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீக்கி இப்போ அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் அடிஷனலா நிறைய ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு. மேகமலை, கன்னியாகுமரி, அதாவது மே மாசம் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேகமலை, கன்னியாகுமரி சுத்தி இருக்கிற வனங்கள்ல வாழக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா கண்டனத்துக்குரியது. ஒருவேளை தமிழக அரசுக்கு இது வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா துணை ராணுவத்தை வச்சு அந்த மக்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மோசமான விஷயம். இதை வந்து தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்றதை சொல்லணும். அந்த மக்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து துணையா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இனாம் நிலங்களுக்கான தடைகள்லாம் நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்க பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஒப்பந்தக்காரர்கள் வந்து அவங்களுக்கு இவ்வளவு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் அப்படின்னா 300 ரூபாய் தான் சம்பளமா தராங்க ஒரு நாளைக்கு. மிச்ச காசு அவங்க எடுத்துப்பானுங்க. மிடில் மேன் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு மாநகராட்சியில வந்து பத்திரத்துல வெத்து பத்திரத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கையெழுத்து போட வச்சிருக்காங்க. ஒப்பந்ததாரர்கள் வந்து அவங்களுக்கு அடிமையா வந்து அவங்களை இது பண்றாங்களே தவிர ஒரு ஒரு கௌரவமா நடத்துறது கிடையாது. ஒரு பணியாளரா நடத்துறது கிடையாது. அதனால அந்த ஒப்பந்ததாரர்லாம் எடுத்துட்டு நிரந்தர பணி அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டையும் சிபிஎம் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு கோரிக்கையா வச்சிருக்காரு. நல்ல விஷயம். இப்போ ஒரு கான்ட்ராக்டர்னு ஒருத்தன் உள்ள இருந்து அவங்கள கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க. அதானே அவன் வந்து அவங்க கிட்ட திமிரா நடந்துக்கிறான். அவங்க டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கி டைரக்டா வேலை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்றத வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காரு. நல்ல விஷயம். இப்போ கம்மிங் பேக் டு இந்த ஹெச்ஆர்என்சி மேட்டர்ல நான் என்ன சொல்றேன், கோவில் அப்படின்னா அதை வச்சு எதனா ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு பாஜக யோசிச்சுருக்குது. திமுக அதுக்கு துணை போகுது. அதிமுக குரல் கொடுக்குது. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் யோசிக்காம போயிட்டாங்க. டேய் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு நீயும் உனக்கு நானும் பண்ணிருந்தோம். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் நினைக்கிறீங்க நீங்க? ஒரு குற்றச்சாட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சா பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது, ஏங்க அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. நான் சொல்லட்டுமா போன ஆட்சியில் அவர் என்ன செய்தார் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க சும்மா பேசிட்டு விடுங்க அப்படின்ட்டு ஒரு போயிடுவாரு. உடனே எல்லாம் கைத்திட்டு போயிடுவாங்க. இது எடப்பாடி. இது இவரு சொன்னாருன்னா அங்க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி எல்லாம் என்னை பத்தி பேசுறாரா? இந்த திமுகவை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு தகுதியே கிடையாது. இந்த மாதிரி இந்த வாய்ஸ் சவடாலேயே பேசிட்டு விஷயம் என்னங்கிறதுக்குள்ள போய் 4 டேட்டாவை எடுத்து பார்த்து இந்த காலத்துல இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முறையாவது இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்களா? இந்த ஆக்கப்பூர்வ அரசியல் எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேல பிரச்சனை தப்பு இருக்குன்றது இவங்களுக்கு இவங்க பத்தி தெரியும், அவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். இந்த பாலிடிக்ஸ் டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ். இந்த டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ் இல்லாம இருக்கிறனால தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்றது இன்னும் உங்களுக்கு தெரியல. 2 கேஸ் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்க நீங்க. 2 மேட்டர்ல இவங்க மேல வந்து ஒரு பெரிய குற்றத்தை சுமத்திடலாம். ரமேஷ் அவர்கள் எங்கெங்கேயோ போறாரே, ரெய்டு போறாரு, என்னென்னமோ பண்றாரே, இதுதான் அவரின் லட்சணமா அப்படின்னு போட்டீங்க. உடஞ்சிச்சு. ஓகே. கேஸ் நிக்கல. உங்க மூக்கே உடஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த 3085 பட்டா மேட்டர் சொன்னீங்க. தெளிவா சொல்லிட்டாரு. பட்டாவை நாங்க வந்து அன்பிளாக் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க அதை வேணும்னா வித்துக்கலாம் போய்க்கலான்ற மாதிரி அவ்வளவுதான். பட்டாலாம் 1963 கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு என்னடா பண்றீங்க நீங்க? எனக்கு புரியல. ஏன்னா 2026 வந்து நான் பட்டா கொடுத்தேன். நாங்க யார பட்டா புதியதாக பட்டாக்கள் நாங்கள் யாருக்கும் வழங்கவில்லை அப்படின்றதையும் மினிஸ்டர் அவர்கள் சொல்லிட்டாரு.
சரி, அடுத்து வேற என்ன தியரி வச்சிருக்கீங்க? இந்த தியரி மட்டும் போதுமா? இந்த வாரம் அடி வாங்குனது. இல்ல இதே மாரி ரொம்ப எதையாவது ஒண்ணு யோசிச்சு வேற அவங்க ஏதாவது சும்மா இருக்க போறதில்ல சரி எப்படியும் அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணணும், டார்கெட்டடா என்னென்னலாம் பண்ணணும் நான் என்ன அதெல்லாம் பண்ணிட்டு தான் சொல்றேங்க, இருக்க போறாங்க. இவங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு ஒரு புரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. ஆமா சார். அதுல போய் படம் எடுக்கலாம்னு சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த புரொடக்ஷன் கம்பெனி நீங்க எவ்வளவு பேர்ட்ட கதை கேட்டிருப்பீங்க உட்கார்ந்து. ஆ? அதுக்குன்னு கதை கேட்கறதுக்கு நீங்க ஒருத்தர் உட்கார்ந்து வச்சிருப்பீங்களா? அதுல ஏதாவது ஒரு நல்ல கதைய எடுத்து அத வச்சாவது எதனா ஒண்ணு பண்ணியிருந்திருக்க கூடாது நீங்க? ஒரு மாசமாவது அது நீடிச்சிருந்திருக்கும்ல. ஒரு வாரமாவது நீடிச்சிருந்திருக்கும்ல கண்டிப்பா, அட்லீஸ்ட். கண்டிப்பா. இப்படி 2 நாள்ல தியேட்டர விட்டு வெளிய தூக்குற மாரி ஒரு படத்த கொண்டு வந்து நீங்க விடுறீங்களே மக்கள் கிட்ட. என்னங்க இது? அப்ப கதை கேட்கவும் தெரியல அப்படின்ற மாரி. கதையும் கேட்க தெரியல, நடிக்கவும் தெரியல, டைரக்டும் பண்ண தெரியல. என்னதான் எக்ஸிக்யூட்டும் தெரியும்? பண்ண தெரியல. எதுவுமே தெரியல உங்களுக்கு. ஒரு அழகா இதுக்கு முன்னாடிலாம் நீங்க போட்ட எல்லா படமும் சூப்பரா ஓடிச்சுங்க. ம். அதிமுகவும், திமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சியில இருக்கும்போது உங்க படம்லாம் ஓஹோன்னு ஓடும் தியேட்டர்ல. ம். ஏன்னா என்ன சொன்னா அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்பியிருப்பாங்க. ஆமா எதோ என்னமோ அதே மக்கள் தானே இப்ப திடீர்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தர் மேல நம்பிக்கை வந்துருச்சு. உங்க 2 பேரும் இப்ப நம்புறது இல்ல. இன்னொன்னு இப்ப முழிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்ன சொன்னாலும் அது ஏதோ சரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க ஏதோ ஒண்ணு அதுல ரொம்ப 100% காது போட்டு கவனிச்சு அதுக்குள்ள போனதே இல்ல மக்கள். இப்ப எந்த ஒரு சின்ன செய்தி வந்தாலும் ஒரு நிமிஷம் இரு, இவன் என்ன சொல்றான்? ஆ. அவன் என்ன சொல்றான்? இவன் ஏன் இப்படி பேசுறான்? இவன் வீடியோ நான் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இவன் பேசுறதெல்லாம் இப்படிதான் பேசுறான். இவனை ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல்ல உடனே போயிட்டு நான் இது இது மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறது. இல்லன்னா வந்துட்டு டோன்ட் ஷோ திஸ் எனிமோர் டு மீ. இதை இனிமேல் எனக்கு காட்டாதே இன்ஸ்டால. அப்படின்னு மக்கள் காட்டி விட்டுறாங்க. நான் போட்டு விட்டுறாங்க. போட்டு ம். விட்டு எதெல்லாம் கரெக்டா பேசுறான் அவன் சேனல்ல பாக்குற மாதிரி மக்கள் மாறிட்டாங்க. இப்ப 2021 இருந்து 26க்குள்ள எத்தனை திமுக சேனல்கள் வளர்ந்து வந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்க. அடுத்த கடந்த 5 வருஷத்துல அவ்வளவு திமுக சேனல்கள். அவங்கெல்லாம் பெரிய அரசியல் புரட்சியாளர்கள். பெரிய ஜேர்னலிஸ்டா இருப்பானுங்க போலப்பா. ஆத்தி என்ன படிச்சிருக்கான் அவன் அப்படின்னு நம்ம யோசிச்ச மாதிரி இருந்தவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு திமுக சொம்பு தூக்கி இருக்கானுங்கன்றதெல்லாம் இப்பதான் தெரியுது ஒவ்வொன்றா மக்களுக்கு. அதனால அவங்க டைம்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப. வெரி குட் சூப்பரா பேசிருக்கீங்க கடந்த 5 வருஷமா எல்லாரும். கிளம்புங்க வீட்டுக்கு போங்கலாம். போங்க 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 அப்படின்னு அனுப்பி விட்டாச்சு இப்ப எல்லாரையும். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? என்ன வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி? நான் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேங்க. எல்லாருமே திமுகவும் திமுகவுடைய இந்த ஊப்பிக்களும் ஐடி விங், ஐடி விங். என்ன ஐடி விங் இருக்கட்டும், ஜென்சி டிஎம்கே என்ன கர்மமா வேணா இருக்கட்டும். ம். அவங்களோட அடுத்த மூவிக்கு ஐ எம் வெயிட்டிங். ஓகே சார். நல்ல ஒரு சூப்பர் கதையை எழுதி கொண்டு வர சொல்லுங்க. விஜய் அவர்கள் மீதும் அவர்களுடைய அமைச்சர்கள் மீதும் ஒரு வன்மத்தை கக்குறதுக்கு ஒரு அமைச்சர் கதையை எடுத்துட்டு வாங்க. அந்த கதையோட ஒரு நீட்சியா இன்னொரு ஒரு கதை ஒண்ணு வந்திருக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இவரு மாம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய தலைவரா அவர் யார்? அவர் என்ன மேட்டர் இது? சார் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர். அது மட்டும் இல்லாம அவர் செங்கல்பட்டு கிழக்கு தாவேக்கா இணை செயலாளர்னு சொல்லக்கூடிய வீரா அப்படின்ற ஒருத்தர் வந்து சாலை அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க. அதுல வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா டெண்டர் வாங்கினவங்களுக்கு. அந்த டெண்டர் பணத்தை விடுவிக்கிறதுக்கு இவர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ற வீடியோ வந்து காலையில இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சார். இதுல கொடுத்தவர் யாரு? அந்த பக்கத்துல இருக்கிற லேடி லேடி யாரு? அவங்க பேரு என்ன அதெல்லாம் ஏது எதுவுமே இல்ல. தெரியல. யாரோ ஒருத்தட்ட போன்ல பேசுறாரு. அந்த ஆமா. ஆளுக்கு தான் இவர் பணத்தை கொடுக்கறதுக்காக இங்க இருந்து ஆமா. கொடுத்து அனுப்புறாங்கன்ற மாதிரி. அந்த கிளர்க் அதெல்லாம் கேக்குறாரு. அந்த மாதிரி எல்லாமே ஏதோ ம். ஒண்ணு வந்து பேசுறாங்க இவங்கன்ற ம். மாதிரி இருக்குது. இது உண்மையாக இருக்குமெனில், ம். இது திமுகவா இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? இப்ப தாவேக்காவா இருக்க போக, இன்னைக்கு ஒரு நாள் விட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் பண்றதுக்குள்ள, இந்த விஷயத்த பத்தி அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்து, ஒண்ணு உண்மை என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி, இதுதான் நடந்துச்சுங்கிறத அந்த பையனை வச்சு அவரே வீடியோ போட்டுருவாரு. இல்லன்னா எல்லாமே தெள்ளத் தெளிவா இன்னைக்கு சாயங்காலக்குள்ள வந்துரும். நீக்கிறதா நீக்கிடுவாங்க. இல்ல அதுக்கான நீக்கிறதா லெட்டர் இருந்தா அவர் மேல தவறு இருந்துச்சு அப்படின்னா அவரை நீக்கிடுவாங்க. ம். இது 2ல ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நாளைக்கு நடந்துரும். நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ள நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்த அரசு கொடுத்திருக்குது. ஆமா. ரைட்டுங்களா? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மாசமா நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். மே 4ஆம் தேதியில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ம். ஏதாவது ஒரு நியூஸ் ஆகுது நம்ம பேசி முடிச்சு அடுத்த எபிசோடு வரதுக்குள்ள அந்த நியூஸ் தீர்க்கப்படாம இருக்குது. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற இல்ல. மாதிரி இருந்திருக்குதா? கண்டிப்பா இல்ல சார். இதே திமுகவா இருந்தா ஜஸ்ட் அனதர் வைரல் வீடியோவா மாறி இருக்குமே தவிர இது எல்லாமே நார்மல். இது நடக்கிறது தானே பதிலே பேசிக்க மாட்டாங்க. அதை அட்ரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் திமுக பாருங்க இததான் வாய் பேசுனீங்களே நீங்க லஞ்சம் ஒழிப்பு நீங்களே பாருங்க வாங்கிட்டாங்க அவனு கதறு கதறு கதறு. நீ கதறுடி செல்லும். நீ கதறு எவ்வளவு வேணா கதறு. அதாவது ஊழலான அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க இந்த கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கலாம், வந்திருக்கலாம். அதை யாருமே இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா அதுக்கு அந்த கட்சி அவங்களை என்ன பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். ரைட்டுங்களா? இப்ப ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து சரி விடுங்க அவர் யாருன்னு சொல்லணும். திமுகல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். ரைட்டுங்களா? ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவருக்கு. அவர் ஹேர் ஸ்டைல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 80s ஸ்டைல்ல வந்து ரெட்ரோ ஸ்டைல்ல அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் வந்து வச்சிருப்பாரு. அப்படி ஒருத்தர். அவருடைய பேர்ல ஒரு கேஸ் ஒன்று போடப்பட்டுச்சு. தாம்பரத்துல வந்து ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை வந்து அவருக்கு தேவையான ஒரு பினாமி ஒருத்தரோட பேர்ல வந்துட்டு அவர் அதை வித்திருக்கிறாரு. இது பண்ணிருக்காரு வாங்கி
அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சு, ஒரு சேல் டீட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அது வந்து அதுவும் வந்து மிரட்டி பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி, ஒருத்தவங்கள்ட்ட வந்து மிரட்டி அவங்க நிலத்தை இவர் பினாமிக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துச்சு. அது கோர்ட்ல கேஸும் போச்சு. இந்த கேஸ்ல வந்துட்டு அவருக்கு எதிர்ப்பாக தான் தீர்ப்பும் வந்துச்சு. ஆமா, இவர் மிரட்டி தான் இந்த மாதிரி இந்த சேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த சேல் டீடை வந்துட்டு கேன்சல் பண்ணணும். அதை வந்து இந்த அரசுகிட்ட அந்த நிலத்தை ஒப்படைங்க. அது யாருக்கோ அந்த அரசு வந்து அந்த நிலத்தை அவங்களுக்கு போக வேண்டியவங்களுக்கு திரும்ப போயிடணும். இந்த மிரட்டி பண்ணப்பட்ட இந்த டீல் வந்துட்டு கேன்சல்னு சொன்னாங்க, ரத்துன்னு சொல்லிட்டாங்க. இதை பத்திலாம் யாராவது ஒரு திமுக அமைச்சர், யாராவது அந்த கர்லிங் அமைச்சர், அந்த கர்லிங் ஹேர் வச்சு அந்த ரெட்ரோ ஹேர் ஸ்டைல், அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரா? அதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்காரா? ஏதாவது நடந்திருக்கா? இல்லையே. அவரோட மனைவி மீது வந்துட்டு வேற ஒரு மாவட்டத்துல ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. அவரோட மனைவி பேர்ல வந்துட்டு ஒரு பல ஏக்கர் நிலம், இதாவது 1.5 ஏக்கர், அது எங்கேயோ போகும் ஊர் சைடு. அவ்வளோ பெரிய இடத்த வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு இல்லீகலா ஒரு சேல் டீடை போட்டு இது பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுவும் வந்து கோர்ட்ல ஜட்ஜ்மெண்டா போய் இவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் வந்துச்சு. ஆமா, இவங்க இப்படிதான் பண்ணாங்கன்னு தீர்ப்பும் வந்துச்சு. இதெல்லாம் எவ்வளவு தெரியாது, ஏன்னா இந்த நியூஸ் மீடியா இதெல்லாம் கொண்டு வராது. இந்த ரெட்ரோ ஹேர் ஸ்டைல் மண்டக்காரரை வச்சு நிறைய நியூஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் எங்கேயாவது பொறுப்பேற்று இருந்திருப்பாங்களா இந்த அரசு? அவர் அதுக்கப்புறமா அமைச்சரவையில மட்டும் இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி அதெல்லாம் இருக்கிறாரு. அவர் ஏதாவது கட்சியை விட்டு நீக்கினீங்களா? எதையாவது பண்ணீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. கடைசியா இவ்வளவு டேட்டா கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, கரப்ஷன் தவிர நீ வேற ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம் திமுக மேல. இங்கதான் எங்கேயோ வச்சேன், நல்லா இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்தேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லணும் இந்த ஊப்பிங்களை பத்தி. ஓகே சார், நம்ம தூய்மை பணியாளர்களை பத்தி பேசியிருந்தோம் சார். தூய்மை பணியாளர்களுக்கான எதிரான விஷயங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சிபிஎம் சண்முகம் மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம் நடத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் எப்படி கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம மேலே பேசணும் இல்லையா? அப்போ வந்து சேகர் பாபு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீலம்ல இருந்து கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா சார்? கேட்கும்போது நாங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், நீளத்தை சந்திக்கல, உங்களை சந்திக்கல, பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், உங்களை சந்திக்கல அப்படிலாம் சேகர் பாபு பதில் சொன்னதை நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்கள் வந்து நிரந்தரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிபிஎம் சண்முகம் அவரோட விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அதாவது எந்த ஒரு பணி செஞ்சாலுமே கார்பரேஷனுக்காக வேலை பார்க்குறீங்க, நீங்க வந்து ஒரு முனிசிபாலிட்டிக்காக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை வந்துட்டு மரியாதையா நடத்தலைங்கிறது தான் இங்க பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அவங்கள நிரந்தரப்படுத்தணுங்கிறது கூட என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரிங்க. அதாவது அவங்க டெம்பரரி ஜாபா கூட இருந்திருந்தாலும் அவங்க நீங்க மரியாதையா நடத்திருந்தீங்கன்னா அவங்க இந்த பிரச்சனைக்கே வந்துருக்க மாட்டாங்க. நம்மள மரியாதையா நடத்துறாங்கப்பா, டீசெண்டா இருக்கும்ப்பா, போறப்பா, வர வேண்டிய காசு வருதுப்பா, நமக்கு போட வேண்டிய இது ஹைக்க போடுறாங்கப்பா, எனக்கு வர வேண்டியது காசு, மரியாதை, சரியா எல்லாத்தையும் நடத்துறீங்க, ஓகே, நான் டெம்பரரியா இருந்தா பெர்மனண்டா அப்புறமா போயிருந்திருப்பாங்க. நீங்க அதுவே இல்லங்கும் போது அடுத்து நீ என் வேலையிலையும் கை வச்சிடுவ, நீ என்னைய நாளைக்கு வேலையிலிருந்து எப்போனா தூக்கிடுவ. அப்ப என்ன சுத்தி இருக்கிற பஸ் கண்டக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு நீங்க வந்து ஒரு நிரந்தர பணியாளரா வச்சிருக்கீங்க. நீங்க கவர்மெண்டோட டைரக்ட் எம்ப்ளாயியா, என்னைய மட்டும் ஏன் கான்ட்ராக்ட்ல வச்சிருக்கீங்க, என்னைய மட்டும் ஏன் நீங்க டெம்பரரியா வச்சிருக்கீங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பா இந்த அரசு திமுக அரசு போல இல்லாம அவங்களுடைய குறைகளை கேட்டு என்னங்கிறத தெரிஞ்சு அவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. பண்ணிதான் ஆகணுங்கிற எதிர்பார்ப்பும் அவங்க கிட்ட நான் வச்சிருக்கிறேன். என்ன பண்றாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். டிவிஎஸ்சியோட டைரக்டரா வந்து மகேஸ்வரி அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அருண் ஐபிஎஸ் நேத்து தூக்குனாங்க. உடனே ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, லஞ்சம் அரசு அலுவலகத்துல வந்து லஞ்சம் கேட்பவர்கள் மீது புகார் அளிக்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க சார். அதுல வந்து அதை சொல்லலாமா சார்? வாட்ஸ்அப் நம்பர் 9498180936 அப்படின்ற ஒரு எண்ணை பயன்படுத்தி நாம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் மூலியமாவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வித் ப்ரூஃப்ஸ், என்னென்ன நான் என்ன பண்ண போனேன், எந்த ஆஃபீஸ் அது, எந்த டிபார்ட்மெண்ட் அது, எவ்வளவு காசு கேட்டாங்க, எந்த இவரு பேரு, அதெல்லாம் இல்லாம வித் ப்ரூஃபோட, அது காசு கொடுத்ததுக்கான ப்ரூஃபோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நேர்ல போய் புகார் அளிக்கணும் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் எம்கேஎன் சாலையில ஆலந்தூர் சென்னை, அதை அவர்கிட்ட வந்து அப்ளை பண்ண இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. dvac@nic.in கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு லஞ்சம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து அப்டேட்டா வந்திருக்கு சார். இப்போ ரீசெண்டாக திருச்சி கோர்ட்ல நடந்த ஒரு கேஸோட அப்டேட் ஒன்று. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னுமே அட்வொகேட் ஆகிறாங்க. நான் தான் அதெல்லாம் விட்டது வேணாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் அட்வொகேட் ஆகிறாங்க. திருச்சி கோர்ட்ல நடந்த ஒரு கேஸ் பற்றி இப்போ வீக்கெண்ட் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அட்வொகேட் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இவங்க எவ்வளோ சீரியஸா டிவிகே கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் அபவுட் கரப்ஷனுங்கிறத பார்க்குறது. சும்மா இவங்க அரசியல் பண்றதுக்காக வந்துட்டுங்க ஒரு கட்சியை மட்டம் தட்டுறதுக்காக இவங்க 1000 பேசலாம், அவதூறு பரப்பலாம், என்ன வேணா பண்ணிட்டு போட்டுங்க, கதறுன்னு கதறட்டும். நீ எவ்வளோ கதறினாலும் உன்னை இந்த தமிழ்நாடு மக்கள் திரும்ப உள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சி நான் சொல்றேன். திருச்சி கோர்ட்ல ஒரு கேஸ், லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு. இவங்க வந்துட்டு அந்த லஞ்சம் யாரு வந்துட்டு வாங்கினாருன்னு சொன்னாரு. அவர் வந்து அட்வொகேட் வச்சு அப்பியர் ஆகுறாரு.
இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலுங்க தான் தெரியும்ல. ம். அதாவது வந்து அவருக்கு அப்படிதான் அப்பியர் ஆகணும் நியாயமா. எப்பா நீ என்ன லஞ்சம் வாங்கிட்டு என்னைய வந்து உனக்காக அப்பியர் ஆக சொல்றேன்னு சொல்ற? அப்பெல்லாம் பண்ண அப்படிலாம் மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. வக்கீல்னா வந்து வக்கீல்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் இல்ல பண்ணி அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு வக்கீல் தேவைப்படுறாங்க. வக்கீலுங்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்காக அவங்க ஆசைப்படுறாங்க. சரி அவங்களுக்காக வாதாடி குடுப்போம். இல்ல மை லார்ட் இந்த மாரி அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கான அந்த பனிஷ்மென்ட்ட குறைச்சு வாங்கி குறைச்சு. குடுக்கலாம். அந்த மாரி ஏதோ ஒரு நேர்மையா ஒரு பண்ணுவாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது வக்கீல் ஒருத்தங்க கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. இந்த வக்கீல் போயிட்டு கோர்ட்ல இந்த மாரி வந்துட்டு பெயில் கேட்டு பேசியிருக்காங்க. ம். அதாவது கோர்ட்லலாம் குடுக்கவே குடுக்காத ஒரு ஒன்றுன்னு சொல்லி ஜென்சி டிஎம்கே டான்ஸ் ஆடுனாங்களே வெளிய வந்து. ம், ம். "ஏ ஆமா. பெரிய பாத்தியா கேஸ ஜெயிச்ச முடிச்சுட்டோம்" மாரி. அப்படின்னு பெயில் வாங்கிட்டு ஆ. வெளிய வந்து. அந்த மாரி. அந்த பெயிலுங்க. ஓகே. ஜாமீன். ஓகே. இந்த ஜாமீன வாங்குறதுக்காக வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே. ஜட்ஜ் கேட்டிருக்காரு. ஆ சரிங்க. எவ்வளோங்க வாங்கியிருக்காரு உங்க பார்ட்டி? மை லார்ட் 15,000 மை லார்ட். 15,000 வாங்கியிருக்காரா? ம். சரி போங்க அப்படின்னு அப்புறம் பெயில குடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ரூ. 15,000 லஞ்சம் வாங்குனவருக்கு மேல கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. ஓகே. அப்ப ஓகே. நீங்க பார்த்துக்கங்க. எவ்வளவு சீரியஸா பாக்குறாங்க. எவ்வளோ சீரியஸா இங்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அந்த ம். கோர்ட்ல கேஸ் குடுத்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார்? ஒரு சாதாரண நம்மள போன்ற ஒரு நபர். ஓ! அப்ப அவங்கலாம் இதுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ம். தைரியமா கோர்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களாம் அவங்க. அந்த அதர் பார்ட்டி. போட்டு குடுத்து இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு துறை ரீதியா நான் இத எப்படி அணுகணும்னு சொல்லி அவங்க அந்த 15,000 பணத்த குடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. அந்த அதிகாரி மீது. அந்த ஆள்லாம் வந்து 1,00,000, 2,00,000, 10,00,000, வாங்கியிருப்பாரு. 15,00,000 வாங்கி இருந்திருப்பாரு. ஆமா. அதனால தான் ஜட்ஜே கேட்கிறாரு. எவ்வளோங்க வாங்குனாரு? 15,000 மைலாடு. 15,000மா அப்படின்னு. அந்த 15,000மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, 15,000 வாங்கி இந்த ஆள் மாட்டிக்கிட்டானா, இவங்கலாம் நெறைய வாங்குறவங்களாச்சேன்றது தான் ஜட்ஜும் புரிஞ்சுட்டு புரியாம அப்படியே விட்டுருக்காரு. சோ, இப்படிப்பட்ட கேஸ்களும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க ஏன் கேள்விப்பட்டீங்களா? 15,000 லஞ்சம் வாங்குனதுக்காக அவன் மேல போய் கேஸ் குடுக்குறதுக்கு மக்களுக்கு தைரியம் வந்து கோர்ட்ல கேஸ் குடுத்து அந்த கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்குதுங்கிறதெல்லாம். சோ, புரியுது. மக்களுக்கு இப்ப அந்த தைரியம் வந்திருக்குது. இந்த தாவேக்கா அரசு அத குடுத்திருக்குது. ம். அதனால ஒரு 15,000க்கே அந்த மாரி அப்படின்னா, அப்ப வேற வேற அமௌண்ட்லாம் வாங்குறவங்க கொஞ்சம் பயந்துட்டு இனிமேலாவது உருப்படியா, ஒழுங்கா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓகே. இல்ல அப்படின்னா இப்ப நம்பர் வேற வந்துருச்சு. ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா நம்ம ஆளுங்க போவானுங்க, பாப்பானுங்க. அதாவது சிஎம் சொன்னாரே, போய் பாருங்க குடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரே. ஆமா சொன்னாரு. குடுக்கறது அதையும் மீறி வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்க என்கிட்ட அவன் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. எப்படி சொல்றது? சிஎம்டி எப்படி நான் பேசுறது? சும்மா கதை அப்படின்னு எவனா ஒருத்தன் சொல்லியிருந்தான்னா, அடேய் ஊப்பி இங்க வா அப்படின்னு அவன சட்டைய புடிச்சு இழுத்து, தா பாரு நம்பரு அப்படின்னு இப்ப அவன்கிட்ட ஸ்கிரீன்ல காட்டி, இந்த நம்பருக்கு போன போட்டு சொல்றா என் ஊப்பி அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பிட வேண்டியதான். ஓகே. அவன் சொல்ல மாட்டான். ஆ. அவன் குடுக்கறதுக்கு தயாரா இருப்பான். அவன் ஏமாற தயாரா இருப்பான். நீ பைத்தியம் நீ ஏமாறுவ. நீ போடா அப்படின்னு நாங்கலாம் அப்படி விட்டுட்டு கிடையாது. மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப சூப்பரானது. நீங்க மெயில் பண்ணலாம். அதுவும் ஆஃபீஸ் நம்பர்ஸ் 2, 3 நம்பர்ஸ் நம்ம இருக்கும். லேண்ட்லைன் குடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் ம். நம்மளும் ஸ்க்ரீன்ல இப்போ போடுவோம். ஆமா. வாட்ஸ்அப்ல எந்த நம்பருக்கு நீங்க பேசணும், தொடர்பு கொள்ளலாம்ன்றது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா செயல்பட போகுது, அந்த பர்ட்டிகுலர் சீஃப் செக்ரட்டரியா அந்த டிபார்ட்மெண்ட் லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்கிறவங்கல இருந்து ஆரம்பிச்சு, அவங்க எல்லாருமே அந்த அதிகாரிகளாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு ப்ராப்பரா சிஎம் என்ன ஒரு ஆக்ஷன் டைரக்டிவ் எடுக்குறாங்க. குடுத்துருக்காரோ அதன் வழியிலேயே அவங்க நடக்கிறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி இதுக்காகவே நம்ம வேணா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எவனா ஒருத்தன் வாங்குற மாதிரி ஏதாவது செயல்பட்டா நம்மகிட்ட அப்படின்னா எடுத்து போட்டு பார்த்து என்னதான் நடக்குதுங்கிறத கூட நம்ம ஒரு இதுவா காட்டுவோம் சீக்கிரத்துல. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா லயோலாமணி அவர்கள் வந்து பதவியேத்தாங்க. அதை நான் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை எவ்வளவு நேர்மையா செய்ய முடியுமோ நான் செய்வேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதே அந்த பொசிஷனுக்கு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பேசணும். நேத்து லியோனி அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்கள் வந்து இருந்திருக்காரு. அவரோட வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு சார். மலேசியால வந்து அவர் ஒரு பட்டிமன்றத்துக்கு போகும்போது அவரு ஏதோ ஒரு பேசுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஆமா அங்க கார்ல போய் இறங்குறாரு. ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு அங்க. முடிஞ்சு போய் வீட்டுக்கு கிளம்புற ரேஞ்சில காண்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இறங்குறாரு கார்ல இருந்து. என்ன ஏய் அப்படின்னு வந்து நிக்கிறாரு அவரு. அவர் அந்த பட்டிமன்றத்துல எல்லாம் பேசும்போது குடிகாரங்களுடைய பாடி லாங்குவேஜ் நிறைய இமிடேட் பண்ணி காட்டுவாரு. அது ஏன் அவர் அவ்வளவு அழகா இமிடேட் பண்ணி நமக்கு சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சுங்கிறது இன்னைக்கு தான் புரியுது. ஓ அப்படின்னு. ஆமா அந்த வீடியோ குடிக்கிறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைங்க. நீங்க குடிங்க, தம் அடிங்க, எதையோ ஒண்ணு பண்ணுங்க. உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்க உடம்ப கெடுத்துக்கணும் நீங்க நினைக்கிற உங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தன் இங்க இருந்து காசு போட்டு ஃபிளைட்டை பிடிச்சி அனுப்பி அங்க கூட்டி போய் வச்சிருக்கான். நீங்க மலேசியால போயிட்டு ரூம் போட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு அவ்வளவு லேட்டா போயிட்டு நீங்க வந்து பாடநூல் கழக தலைவர் இப்போ லயோலாமணி அவர்களை போட்டதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்களே, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்டவர் இருந்திருக்காரதல அப்படின்றதுக்காக அந்த அதுக்கு எதனா ஒரு பதில் வந்து நீங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல சார். ஐயோ
என்னடா நடக்குது இந்த தாவேக்கா அரசுல, இன்னும் என்ன கொடுமையான நம்ம பார்க்கணும்னு இருக்குதோ அப்படின்லாம் போட்டானுங்க. இதுக்கு முன்னாடி லியோனி இருந்தாருன்றதே அவனுங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். அதுதான் ஹைலைட். ஊப்பிங்களுடைய அறிவு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இனாம் லேண்ட் அது ஆமா இதுன்னு பேசி பேசணும். அமைச்சர் ஒரு 20 நிமிஷம் பேசினாரு, நம்ம அதை வச்சு ஒரு 10-15 நிமிஷம் பேசணுமா? ம், இது ம். கூட அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? எஸ் சார். ஏன்னா நம்ம ரொம்ப டேட்டாவா பேசிட்டோம்ல. ஆ. இப்ப இந்த டேட்டாவை பதில் சொல்ல பதிலுக்கு முடியாது. அடிக்கணும் அப்படின்னா இப்ப அவன் டேட்டா கலெக்ட் பண்ணணும். அதுக்கு டைம் ஆகுமா சார்? இல்ல அது அடிக்க முடியாது. அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவனுக்கு தேவையான ஒரு நியூஸ் கார்டு பார்க்கணும். ம். அந்த நியூஸ் கார்டுல வந்துட்டு கோயில் இடத்தை பட்டா போட்டு கொடுத்த தாவேக்கா எடுறா போன. என்னங்க நீங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு இந்த தாவேக்கா அரசுல? கோயில் நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க கோயில் நிலத்தை. இதுதான் தாவேக்காவா? இதுதான் வந்து உங்களுடைய மாற்றமா? அது சன் நியூஸ் கார்டு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆமா அவங்க. பாத்துட்டு என்னங்க நடக்குது இங்க? கொடுமைங்க இது. ஐயோ கடவுளே, இதுக்குதானா பாஜக வந்திருந்தா கூட இந்த மோசமா இருக்காது கூட. அப்படி அதை சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்ப அடுத்தவங்க பாஜக சேர்ற பிளான்ல இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓ. அதனால இந்த போட்டு வச்சிருது. பாஜக வந்திருந்தா கூட பரவாயில்ல போல எப்படின்னா போட்டுக்கிட்டு ஒரு 4 வரைய பேசி தாவேக்கா நீங்களாங்க ஒரு மாற்றமாங்க நீங்க அப்படின்னு பேசிட்டு போயிருவாங்க. இந்த நியூஸ் கார்டை பாத்தியா? அந்த நியூஸ் என்னங்கிறது படி. என்ன நடந்துச்சு? எந்த ஊரு? அது எந்த இதுக்கு ஊர்ல முன்னாடி என்ன என்ன கோயில்? பண்ணிருக்காங்க? என்ன நடந்துச்சு? ம். இனாம் லேண்டுன்னு சொல்றாங்க. இனாம் லேண்டுனா என்ன? ம். இனாம் அபாலிஷன் ஆக்ட்ன்றாங்களே அதனா என்ன? இந்த தற்கூரிங்க எவனாவது ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்திருந்தாலும் பார்த்துருப்பாங்க. பார்க்க வாய்ப்பு இல்லை. அவனுங்க இந்த பக்கம் வரமாட்டானுங்க. ஓகே, ஓகே. புத்திசாலி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் ஒருவேளை இந்த வீடியோ எப்படியாவது கொண்டு போய் தயவு செய்து சேர்க்கறதுக்கு வழி எதுனா பண்ண சொல்லி நம்ம டீம் கூட கொஞ்சம் கேளுங்க. ம், ம். இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் கிட்ட அந்த வீடியோ போட்டோம். ஓகே சார். ரயத்வாரி ஆக்ட்னா என்ன? ம். ஜமீன்தாரி ஆக்ட்னா என்ன? இனாம் அபாலிஷன் ஆக்ட்னா என்ன? ரைட்டுங்களா? இனாம் லேண்டுனா என்ன? எப்போ இந்த பட்டாலாம் கொடுக்கப்பட்டுச்சு? பட்டானா என்ன? சிட்டானா என்ன? அடங்கல்னா என்ன? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடுனா என்ன? ஒரு சேல் டீடுனா என்ன? ஒரு ஒரு இதை வந்து ஒரு பட்டாவை பிளாக் பண்ணி வைக்கிறதுனா என்ன? எஸ்ஆர்ஓனால எப்போ அதை பண்ண முடியும், பண்ண முடியாது? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் லீகலா கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியாது அவங்கள்ட்ட. அதுக்குன்னு ஒரு அட்வொகேட்டுங்க ஒரு 3-4 பேர் இந்த திமுகல இருப்பாங்க. அவங்க இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க. அவங்களாவது இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு தைரியமா தெளிவா வீடியோ போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேபி சொல்லட்டும். ம். டிஎம்கேல நிறைய அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. இப்படி இருக்காங்க. ரைட்டுங்களா? ஆமா சார். நிறைய அட்வொகேட்ஸ்லாம் வந்து ரொம்ப தைரியமா தெளிவான தெளிவா பேசிட்டு இருப்பாங்க. அறிவுடைய அவங்கலாம் வேணா இந்த விஷயத்தை தெளிவா எடுத்து பேசட்டுமே. இல்லங்க அமைச்சர் அவர்கள் சொன்னதே பொய். லீகலா வந்துட்டு இனாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அபாலிஷன் பேசுறதை விட அவங்க பேசுனது இன்னும் கரெக்டா இருக்கும். பேசட்டுமே. இனாம் அபாலிஷன் ஆக்ட் 1963 ஒண்ணு இல்லவே இல்ல. இனாம் ஒழிப்பு திட்ட ஆக்ட்னே ஒண்ணு கிடையாது. இவங்க பொய் சொல்றாங்க. அந்த டைம்ல பட்டாவே போட்டு கொடுக்கப்படல. இது கோயில் நிலம்தான். பாஜக சொல்வது போல 1912 இருந்து இது கோயில் நிலமாகத்தான் இருக்கிறது. அந்த பட்டாக்கள் போட்டு கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. அதனால இவங்க இந்த மாதிரி டாபிக்லாம் டீல் பண்ணாம விட்டுருவாங்க. இந்த ஜென்சி டிஎம்கேங்க ஆர்வப்பட்டு ஆர்வ கோளாறுல சன் நியூஸ் கார்டை பார்த்துட்டு என்னங்க நடக்குது இந்த தாவேக்கா அரசுல அப்படின்னு வந்துருவானுங்க. இந்த முட்டாள் கூட்டம் முட்டாளாவே இருந்துட்டு மக்களுங்க தெளிவாகிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இல்லை. இதுங்க மக்கள் கிடையாதுல்ல. இது முட்டாளுங்க ஊப்பிங்க. ஊப்பி ரீசெண்டா சீமான் அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு சார். ஒரு படத்தை முருகன் கடவுள் அப்படின்ற ஒரு படத்தை. முருகன்னா அவர் உடனே வந்துருவாருங்க. ஆமா சார். தமிழ் கடவுள்னா ஐயோ அவரெல்லாம் நீங்க கையில பிடிக்கவே முடியாது. ஆமா அந்த தட வந்துருவாரு நேரத்துக்கு. அந்த படத்துல வந்து தமிழ் கடவுளா இருக்கக்கூடிய முருகர் வந்து நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த படத்து மேல கேஸ் போடணும், அதை மாத்துங்க அப்படிங்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்காரு சார். அது இப்ப ரீசெண்டா அந்த ஜூனியர் என்டிஆர் வெர்சஸ் தனுஷ், தெலுங்கு வெர்சஸ் தமிழ், என்னன்னு தெரியல. தமிழ் கடவுள் முருகனோட பீரியட் மாதிரி எல்லாம் 3-4 படம் அவரை பத்தி தெலுங்கு முருகன், தமிழ் முருகன், எந்த முருகன் யார், ம். அந்த ஊர்ல இந்தியில இங்க நார்த் இந்தியால போனீங்கன்னா முருகன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாது சார். கார்த்திகேயா அப்படிம்பாங்க. ஓ கார்த்திகேயா முருகான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா முருகான்றதெல்லாம் அவங்க சொல்லி கேள்விப்பட்டது. முருகாவா அது யாரு? கார்த்திகேயா அப்படிம்பாங்க. அவங்களாம் கார்த்திகேயா அப்படிம்பாங்க. அவங்க கார்த்திகேயான்னு கும்பிடுறாங்க. கணேஷான்னுவாங்க. கணேஷாம்பாங்க. கணேஷா அப்படிம்பாங்க. நம்ம வந்துட்டு விநாயகர்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது. யார் நம்ம சிவனும் அவங்க சிவா கூட சொல்ல மாட்டாங்க. சிவ் அப்படிம்பாங்க. சோ இது மாதிரி நீங்க வந்து எத்தனைக்கு சண்டை போடுவீங்க நீங்க? முருகனுக்கு மட்டும் ஏன் விடுறீங்க? ஏன் சண்டை போடுங்க? முருகனுக்கு சிவனுக்கு சண்டை போடுங்க. நம்ம தமிழ்நாட்டுல யாரும் சிவனே கும்பிடுறது இல்லையா? கும்பிடுறாங்க. சிவன் கும்பிடுறவங்க எல்லாம் ஏன் விட்டுறீங்க? நான் இப்ப அவங்களுக்காக நான் போராடுறேன். ஓகே. சிவன் கும்பிடுறவங்களுக்காக நான் போராடுறேங்க. ஓகே. சிவன் தமிழ் கடவுள் தான். சிவன் மட்டும் ஏன் வந்துட்டு சிவனுக்காக நம்ம ஏன் போராடுறது கிடையாது? ஏன் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சிவனை கும்பிடுறவங்க எல்லாம் வந்துட்டு தமிழர்களே கிடையாது அப்படி சொல்றீங்களா? முருகனை கும்பிடுறவங்க மட்டும்தான் தமிழனா? இப்ப என்ன வேணா பேசலாம். இப்ப ரைட்டுங்களா? பேசினா பேசிக்கிட்டே போலாம். ஒருத்தன் கடவுளே இல்லம்பா, அப்ப அவன்கிட்ட என்ன போய் பேசுவீங்க நீங்க? அது ஒரு விஷயம். அது ஒண்ணு இல்லையா? இப்ப அதுக்கு மத்தியில இப்ப இவ்வளவு ஒரு கேஸ் போட்டுருக்காரு அவரு.
இல்ல இல்ல sir. அந்த படத்துக்கு ஆமா அந்த படத்துல வந்து அது எப்படி அப்படி காட்டுவீங்க? தமிழ் கடவுள் அவரு, எங்களுக்குரியவர் அவரு. அவர் எப்படி கோர்ட்டுக்கு போயிருக்காரு இவரு. அவன் கேஸ் போட்டிருக்காரு இப்போ. நான் என்ன சொல்றேன், அதுக்கு கோர்ட்டுக்கு போடுறாரு. ம். இவரை பத்தி தினமும் ஒரு 10 பேர் ஏதாவது பேசுறாங்களே 10 விதமா, அதுக்கெல்லாம் ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறாரு? அவரே ஒரு விஷயத்த 10 விதமா பேசுறாரு சார். பெரியார பத்தி அவர் கிடக்குறா அவ அப்படின்னு சொல்லி அது அது சொல்றாரு. என்னன்னா அப்படி அதோட அப்படி தெளிவா சொல்லணும் நீங்க. ஓகே சார். பெரியார் அவர்களை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சதே அவர்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பண்ணிருக்காருன்றத பெரியாரையும் அண்ணாவையும் நான் போற்ற படிச்சு ஆரம்பிச்சதுக்கு தெரிஞ்சுக்கிறேன். காரணமே ம். நான் வந்துட்டு தலைவரை போய் பார்த்ததுதான். அவரை போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்றதுனாலதான் வந்துட்டு இவர் இப்படி சொல்றாரு. இன்னொரு வீடியோல என் தலைவர் தான் சொன்னார் எனக்கு, நான் வந்து அன்னைக்கு நாட்டுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி வந்து இந்த நாட்டை ஒழிச்சதுக்கு காரணமே வந்து கெட்டு போனதுக்கு காரணமே பெரியார் பெரியார் தான். அவர் இப்ப 2 விதமா மாத்தி மாத்தி சொன்னாரா, இல்ல அவர் சொன்னதை சொன்னாருன்னு நீங்க நீங்க 2 தடவை மாத்தி சொல்றீங்களா, ம். இல்ல நீங்க அவரை பார்க்கவே இல்ல அவர் சொன்னாருன்னு 2 விதமா வேற வேற கதையை மறந்து போயிட்டு சொல்றீங்களா? இதுல எது உண்மை? இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் ஏதாவது நீங்களே சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால உண்மையா வந்து- பேசுனீங்கன்னா ஆமா, நல்லா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், உங்களை பத்தி 10 பேர் பலதும் பேசுறாங்களே. ம். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ஈசிஆர்ல அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்ட் வந்துட்டு ம். அவர் வந்து அவரோட பினாமி ஒருத்தர் பேர்ல வந்துட்டு அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ம், ம். அந்த லேண்ட்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போய் குடி போவாரு. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப யாரும் நம்ப மாட்டீங்க நீங்க ம். அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அதை பத்தி சொல்லிருக்காரு. அது ஒரு அவதூறு தானே, ஆமா சார். பொய் தானே அது. ம், ம். அவர்கிட்ட காசே கிடையாது ஃபர்ஸ்ட். அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? பாவம். அதாவது எதையாவது என்ன பண்றாரு? அவர் அரசியலை தவிர்த்து மக்களுக்காக சேவை செய்யறதை தாண்டி அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட என்ன காசு இருக்க போது? எப்படி அந்த ஒரு ஈசிஆர் லேண்டே பாத்தீங்க அப்படின்னா, ஈசிஆர் வீடு இப்ப இருக்கிறதே பாத்தீங்கன்னா, அப்ப அவரோட வீடு ஒரு ம். சரியான வீடுப்பா, சூப்பரா இருக்குப்பா, ஈசிஆர்ல அழகா இருக்கு அந்த வீடு அப்படி நீங்க யோசிக்கலாம். அந்த வீடு எப்படி வந்துச்சு? சம்பாதிச்சு வாங்கி இருந்திருப்பாரு. எப்படி சார்? அதான் அவருக்கு ஏங்க அரசியல் மட்டும் தான் தெரியும். டேரக்டரா இல்லையாங்க அவரு? என்னென்ன படம்லாம் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு ஈசிஆர்ல வீடு வாங்குறதுல கூட அவர் டைரக்ஷன்ல பண்ணிருக்கார். சம்பாதிச்சிருக்க மாட்டாரு. பண்ணிருக்கார். பண்ணிருக்காரு. ஆ. இப்ப டைரக்ஷன் பண்ணிருக்காரு, படம் எடுத்திருக்காரு. அந்த காசுல ஏதோ ஒரு வீடு வாங்கி இருந்திருப்பாரு. ரைட். இப்ப இந்த வீடு வாங்குறதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு அப்படின்னு 1000 பேர் 1000 விதம் கேட்கலாம். அப்ப அந்த மாதிரி எவனா ஒருத்தன் உங்களை மீது அவதூறு பரப்புறானுங்கல்ல. நான் நம்புறேன் அண்ணனை. சீமான் அண்ணனை வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த அவரே சொல்லியிருக்காரு ரீசெண்டா, என்னைய பத்தி இவ்வளவு பேசுறீங்களா, நான் வந்துட்டு இந்த அதை என்ன சொல்றது திரள் நிதியை வந்துட்டு நான் இது பண்றேன்னு, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னு ஒரு இதை எதாவது நிரூபிச்சு காட்டுறீங்களா பார்ப்போம். ரீசெண்டா அவர் சவால் விட்ட மாதிரி ஏதோ ஒரு செய்தி ஒன்றதாக நான் பார்த்தேன். ம். இல்ல அவர் கட்சிக்காரர் கூட அந்த சவால் விட்டுருந்தார். ஓகே. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி தைரியம் உடைய அவரு இந்த மாதிரி நான் வீடு வாங்கியிருக்கிறேன், இது வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த அந்த வீடு மேட்டருக்காகவே ஒரு கேஸ் போடணுங்க அவரு. ஓகே சார். இந்த பக்கத்துல இருக்கிற லேண்டை நான் வாங்கல, ம். என் பினாமி பேர்ல நான்லாம் வாங்கல, யாரோ ஒருத்தங்க பக்கத்துல அந்த லேண்டை வாங்கி எனக்கு அந்த லேண்டுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு அவர் ஒரு கேஸ் போடணுங்க. கேஸ் போடணும் இல்லைன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், பேசணும் ஏதாவது. கிளாரிபிகேஷன் எதுக்கு கொடுக்கணும்? வதந்தி 1000 வரும். ஓகே. வதந்திக்கெல்லாம் நான் வந்துட்டு பேசிட்டு முடியாது. ம். கேஸ் போடணும் டைரக்டா. கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதை லீகலா அவர் ஜெயிச்சிடணும். ம். அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அதனால அந்த அண்ணன் மேல வந்து யாரு எந்த ஒரு பேசலாம் நான் சும்மா இருக்க தப்பு மாட்டேன். பண்றவங்க எல்லாம் ப்ரூஃப் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஆ, இல்ல சார் நீங்க சொன்னீங்கல்ல நிரூபிச்சு காட்டுங்க திரள் நிதி அப்படி சொன்னீங்களா? அதனால இப்ப இவரு அந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாதுல்ல. ஆமா கண்டிப்பா. திமுகவும் சீமானும் ஒண்ணா? ம். இல்லையா? க- அவங்க வேறு வேற வேறு வேறு இரு வேறு. துருவங்கள் இரு அவங்க. துருவங்கள் அவங்களாம். அதனால வந்து அவர் நேரா கோர்ட்டுக்கு போயிடணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.